இப்போதாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குது. இவனுக்கு எப்போ நல்ல காலம் வருமோ நல்ல காலம் வருமோன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இவர் பேச்ச கேட்ட பிறகு எனக்கு ஒரு மன நிம்மதி வந்துட்டு. ஆமாம், எனக்குமே சந்தேகமாக தான் இருந்தது. இவனுக்கு எங்கே பொண்ணு அமையா எப்போ கல்யாணம் முடியும்னு தெரியலையா, லட்சுமி வேற அந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்காளன்னு நினச்சேன். இவர் பேச்ச கேட்ட பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு. லட்சுமி கவலைப்படாத, எப்படி அடுத்த வருஷத்துக்குள்ள பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இந்த சாந்தி தான் சண்டை ஓட்டுட்டு எங்கே போய் தொலைஞ்சானு தெரியல. அவள் தான் வீஞ்சிக்கிட்டு போனாலக்கா, வீட்டுக்கே போயிருப்பா. ஏன் அதுக்கு ஒரு போன் போட்டு கேட்டுக்கிடுமா? ஏக்கா 4 மணி போனா போயிட்டு போகுதுக்கா, ஏன் போட்டு போன போட்டு கேட்க போறிய? இல்ல சின்ன பொண்ணு, 4 பேர் ஒண்ணா வந்தோமா, அவளுக்கு ஒரு போன் போட்டு கேட்போம். வீட்டுக்கு போயிட்டோம்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம நிம்மதியா கடைக்கு போய் எனக்கு ஜாமான வாங்கிட்டு போலாம்ல. சரி, எப்போ போட்டு வேணா பாருங்க, அது எடுக்காது கோவத்துல. நம்ம கடமைக்கு நம்ம போன போட்டுவோம் சின்ன பொண்ணு. அவ எடுத்து பேசினா சரி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிடுவோம். எடுக்கல அப்படின்னா அப்படியே விட்டுருவோம். இன்னைக்கு போன் போடாம நம்ம மாட்டு போயிட்டோம் வையேன், உடனே நம்ம அடுத்து இன்னொரு நாள் சொல்லுவா, நான் உங்க கூட வந்தேன், நான் போனேன், அதுக்கடுத்து எனக்கு ஒரு போன் போட்டு கூட இருக்கனா போயிட்டேனான்னு கேட்கல, அப்படியே போறான்னு தானே விட்டுட்டியே அப்படின்னு நம்ம மேல பழைய தூக்கி போடுவா. எதுக்கு வீணா வம்பு? அவட்ட ஒரு போனை போட்டு கேட்டா முடிஞ்சு போகுது. கேட்டுட்டா நம்ம மேல தப்புன்னு இருக்காது பாத்தியா? சரிக்கா, அப்ப நீங்களும் போன் அடிச்சு கேளுங்க எங்க இருக்குன்னு. என்ன பாடியே? ஹலோ சாந்தி. என்னக்கா, எதுக்கு போன் போட்டியே? இல்ல சாந்தி, எங்க இருக்க? வீட்டுக்கு போயிட்டியோ? வீட்டுக்கெல்லாம் ஒண்ணு போவல, வாசல்ல தான் நிக்கேன், வாங்க. நான் வாரம் இங்க வாசல்ல தான் நிக்கலாம் லட்சுமி. எனக்கெல்லாம் விட்ட பேசவே பிடிக்கலக்கா. எப்படி வள்ளு வள்ளுன்னு விழுந்துட்டு போயிட்டா. சரி, என்ன செய்ய, நாய் வாழ நிறுத்த முடியுமா? என்னன்னு போறான்னு விடுவோம். விடுந்துருந்துச்சு, அவ முஞ்சில நம்ம முடிக்க வேண்டியிருக்கு, நம்ம முஞ்சில அவ முடிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வீந்துக்கிட்டு நம்ம எங்க போவ? இப்போ போனாலும் அவட்ட எதுவும் இதை பத்தி பேசாண்டா லட்சுமி. சாதாரணமா எப்பவும் போல போயிட்டு சந்தைக்கு போமான்னு கேட்போம். அந்த அன்னைக்கு சேர்ந்து போயிட்டு அந்த மணிக்கு வீட்டை பார்க்க போவோம். இதை பத்தி பேசணும்னா சண்டை கூட்டிகிட்டே தான் போவோம். நான் அவட்ட பேச்சே கொடுக்க போறது இல்லக்கா. நான் வாட்டுக்கு அமைதியா வந்து நிப்பேன். நீங்க வேணா என்னத்தையும் பேசிக்கிடுங்க, என்ன செஞ்சுக்கிடுங்க. சரி வாங்க, நேரத்தோட போய் காய்கறி என்னத்தையும் வாங்கினா வாங்கிட்டு போவோம். ஏற்கனவே சாயங்காலம் ஆயிட்டு வீட்டுக்கு போக கற்களாயிரம் நினைக்கேன். வேக வேகமா போவோம். என்ன சாந்தி? என்னக்கா, அந்த ஆளுக்கிட்ட என்னைய பத்தி நல்லா ஏசி பேசி முடிச்சிட்டீங்களா? ஏமா, அவர்கிட்ட உன்னைய பத்தி நாங்க என்ன சொல்ல போறோம்? அவர் தான் வருத்தப்பட்டாரு, என்ன இந்த அம்மா அப்படி பேசிட்டு போயிட்டு அப்படின்னு. நீ கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு இப்படி பேசாம இருந்திருக்கலாம். அவர் என்னமெல்லாம் பேசாருக்கா? நீங்க பொறுமையா இருப்பீங்களா? உங்களை பத்தி இப்படி யாருன்னு சொன்னா அடுத்தவா காசுக்கு ஆசைப்படுவானா? அடுத்தவ நாசமா போகணும்னு நினைப்பானா? நான் அப்படியாக்கா நினைப்பேன். வேற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பியா நீங்க? சின்ன பண்ணி சும்மா இருந்து பாத்துக்கோ. ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன், என்கிட்ட வாங்கி கட்டிக்கிறாத. ஆமா, வாங்கி கட்டினாவே தேவையில்லாம அந்த பெரிய மனுஷன்ட்ட என்ன வரது வந்துட்டிய? ஆமா, உன்னைய ஒண்ணு சொன்னா நீ அமைதியா இருப்பல அந்த அன்னைக்கு. உண்மைகள்லாம் சில நேரம் கசகத்தாமக்கா செய்யும், ஏத்துக்கிட்டு தான் அவனை என்ன செய்ய? சரசக்கா அவளை வாயை மூட சொல்லுங்க சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு. ஏம்கா, அவர் ஒன்றும் தப்பா சொல்லலையே, உண்மையை தான் சொல்லியிருக்காரு, அதுக்கே அந்த குதிக்காவோ? சரி, அவர் சாதகத்தை பத்தி சொன்னாரு, உண்மையா பொய்யா ஆண்டவனுக்கு தான் தெரியும். இப்ப அந்த பேச்ச விடுங்க. நான் உள்ளே என்ன சொன்னேன், இதை பத்தி பேசாதீன்னு சொன்னோம்ல, அந்த ஆளை ஊடு சின்ன பொண்ணு. சரி சாந்தி, எல்லாரும் மார்க்கெட் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம்னு நினைச்சிருக்கோம். நீ வரியா? எப்படி வாரேன், அதான் பஸ் ஸ்டாண்ட்லயே பேசிட்டு தானே வந்தோம். வாங்க மார்க்கெட் போயிட்டு போவோம். சரிம்மா, அப்ப வாங்க எல்லாரும் போவோம். நேரம் ஆயிட்டு, சாயங்காலம் ஆயிட்டு பாருங்க, கற்களுக்குள்ளேயாவது வீட்டுக்கு போயிடணும். போவோம். சரிக்கா, அவங்களுக்கு தேவைக்கு தக்கன போய் தனித்தனியா போய் வாங்கிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துருவோமா? சரி லட்சுமி, அப்படியே செய்வோம். யாரு நம்ம ஊர் குரல் மாதிரி இருக்கு. என்ன ஏக்கா, எல்லாரும் ஒண்ணு போல மார்க்கெட் வந்தியவல? யாரு பாக்கியம்மா? ஆமா பாக்கியம், இப்பதான் வந்தோம். நீ என்ன சாமான்லாம் வாங்கிட்டு போல? ஆமாக்கா, நான் முன்னேறமே வந்துட்டே தான் வீட்டுக்கு போறேன். சாயங்காலம் போது இப்பதான் வந்திருக்கிய? நாங்க இங்க வேற ஒரு வேலையா வந்தோம் பாக்கியம், அதான் போற பக்கத்துல காய்கறி வாங்கிட்டு போமேன்னு வந்தோம். நேரம் ஆயிட்டு. அப்படியா, என்ன விஷயமா வந்திய? வேற என்ன, சாதம் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அங்கன கூடி நல்ல சொசி இருக்கதா சொன்னவள, நல்ல பாப்பாரக்கா. நானும் ஒரு நாள் வந்து பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன். எங்களுக்கு நல்ல முறையில பார்த்து சொன்னாரு. அப்படியா, எல்லாருக்கும் பார்த்தீங்களோ? நானும் சாந்தி தான் பார்த்தோம். நான் என் மவனுக்கு பார்த்தேன், சாந்தி அவளுக்கு பார்த்தா. சரி, என்ன சொன்னாங்க உங்க மவனுக்கு? சொன்னாரு, நல்ல முறையா புது வருஷம் பிறக்கிறதுல என் மவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் இருக்காரு. சரி, அப்போ புது வருஷத்துல லட்சுமி அக்கா வீட்டில் மேலே சத்தம் கேட்க போகுது. ஆமாம்மா, அவர் சொல்றதெல்லாம் அப்படியே உண்மையா தான் இருக்குமாக்கா. நல்ல துல்லியமா சொல்லுவாருன்னு கேள்விப்பட்டேன். சாந்தி உனக்கு எப்படி சொன்னாரு? பரவாயில்லாம சொன்னாரு. என்ன இப்படி சொல்லிட்ட? நீ சொல்ல பார்த்தா உனக்கு திருப்தியா இல்ல போலயே? அவளுக்கு தம்க்கா முழுக்க முழுக்க கரெக்டா சொன்னாரு. பொதுவா எனக்கு சாதகம்னா பெரிய நம்பிக்கையே கிடையாது பாத்துக்கிடுங்க. அவங்க சொல்லுறது அழகா இருக்குமேனு தான் பார்க்க வந்தேன். ஆனா சாந்தி அக்கா விஷயத்துல அவர் முழுக்க முழுக்க உண்மையா சொன்னதை பார்த்து எனக்கு இப்ப சாதகம் பார்க்குது, ஜோசியக்காரங்க மேலாம் நம்பிக்கை வந்துட்டு பாத்துக்கிடுங்க. நாளைக்கே நானும் ஒரு சாதகத்தை கொண்டு வந்து பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன்னா பாத்துக்கங்களேன். அப்படியா, அவர் எது சொன்னாலும் கரெக்டா இருக்கணும் தான் ஊர் பூரா சொல்றாவள. சாந்தி, உனக்கும் எது சொல்லியிருந்தாலும் உண்மையா இருக்குமா? அப்படியே நடக்கும். ஆமா என்னக்கா? ஏன் சாந்தியக்கா முறைக்கிய? உன் சுவாடி கலந்து என்னவோ அதை பாரு. என்ன பத்தி கேட்டா நான் சொல்லிக்கிட்டேன். இல்லக்கா, ஜோசியக்காரரு எப்படி பாக்காருன்னு கேட்டவள அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ ஒன்னும் சொல்லண்டா, மூடிட்டு நில்லு. ஏக்கா, நீங்க என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு இதே இடத்துக்கு வந்துருங்க. எனக்கு நிறைய ஜாமான் வாங்க வேண்டி இருக்கு. நான் வரதுக்கு நேரம் ஆகும், அதனால நான் இப்பவுமே போய் வாங்கிட்டு இருக்கேன். தள்ளிப்ப வழிய மறைச்சு நின்றுட்டு கிடக்கா. சும்மா இரியா சின்ன பொண்ணு. நான் என்னக்கா செஞ்சேன்? ஆமா, செய்தெல்லாம் செஞ்சுட்டு என்ன அவனை சொல்லிட்டு கிடப்ப. ஏம்க்கா, சாந்தி கோவப்பட்டுட்டா போறா? இல்ல அவன் அப்படியே தலைவலிக்குன்னு சொன்னா, அந்தால போறா. நேராயிட்டு பத்தி இனிமேல் தான் நாங்க காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். அதான் சீக்கிரமா போறேன்ட்டு போறா. நீ முன்னேற்றே வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டேன்னா இப்பதான் வந்து அப்படின்னாலும் எல்லாரும் ஒண்ணு போல சேர்ந்து வீட்டுக்கு போலாம். இல்லக்கா, நான் போயிட்டு வரேன். நேராயிட்டு நீங்க மெதுவா வாங்கிட்டு வாங்க. சரி பாக்கியம், மாறேன் என்னக்கா? சரி, யாரோருக்கு என்ன வாங்கணுமோ போய் வாங்கிட்டு இதே இடத்துக்கு வாங்கம்மா, சேர்ந்தாக்குல போவோம். சரிக்கா.
எப்பா ஒரு வழியாக காய்கறியை வாங்கிட்டு வந்தாச்சு. இனி ஒரு வாரத்துக்கு கவலை இல்லை. இங்கேயும் வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. இருந்தாலும் காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ணா அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு 200 தான் மிச்சம். இதையாவது வீட்டுக்கு கொண்டு போகணும். இனி 5 நயா பைசா செலவழிச்சிடக்கூடாது. எவ்வளோ என்ன ஒருத்தையும் வாங்கலை, வாங்கி தள்ளுவலா வாங்கலையா? போன் அடிச்சு கேட்போம். ஹலோ ஏக்கா, எங்கே நிற்கிய? நான் எல்லாம் வாங்கியாச்சு, சீக்கிரம் வாங்க. சரி நேரம் ஆகுதுல, சட்டுன்னு ஓடியாங்க. நமக்கு நேரம் ஆகட்டும், குடி குடி சொல்வேன். இவ்வளோ 6 மணி நின்றுக்கிட்டு தான் வருவாளுவேன். அப்படியே வந்துட்டே சாந்தி? இல்லைக்கா இப்போதான். போமா, இனி ஒன்றும் இல்லைக்கா, நேராக பஸ்ஸுக்கு போக வேண்டியதானே? ஆமாம் சாந்தி, போக வேண்டியதான். எக்கா என்ன சின்ன பொண்ணு? எக்கா இப்பவுமே போய் என்னக்கா செய்ய போறோம்? நான் நொங்கு இளநிலாம் குடிக்கணும்னு சொன்னோம்ல. இப்போ சாயங்காலம் ஆயிட்டுல சின்ன பொண்ணு, மத்தியான நேரத்தில் குடிச்சாதான் நல்லது. இளநீ கடை நான் இருக்கு, நொங்கு ஒன்றும் கடை கூட இருக்க மாதிரி தெரியலையே. வந்து ஒண்ணுமே சாப்பிடாமலாக்கா போவேன். அடிக்க குளிருக்கு ஒரு காப்பியாவது டீயாவது குடிச்சிட்டு போவோம். அப்பதான் வீட்டில் போய் அடுத்து வேலையில பார்க்கறதுக்கு ஓடும். உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, மாமியா மாதிரி வீட்டில் கிடையாது. எனக்கு என் மாமியா வீட்டில் கிடந்து படா படுத்து நான் போனா 1008 கேள்வி கேட்கும். அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு கூட கொஞ்சம் தெம்பு வேணும். ஒரு டீயோ காப்பியோ குடிச்சாதான்க்கா தெம்பா இருக்கும். அப்படியா? எனக்கு அப்படிதான் தோணுது. ஏக்கா பஸ் ஸ்டாண்டு கிட்ட டீ கடை இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு போவோமே. எப்படியும் பஸ் வர்றதுக்கு 1/2 மணி நேரமாக தான் ஆகும். அதுக்குள்ளே நம்ம டீயை காப்பியை குடிச்சு முடிச்சிடலாம். எனக்கு விரையல் மாதிரி ஒரு மாதிரி குது குதுன்னு தான் வருது. சரி அப்போ போவோம். என்ன இவ்வளோ வாட்டுக்கு டீ காப்பி கழுவோம். நம்ம அந்த 200 ரூபாயை காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினச்சோம். அதையும் இப்போ செலவழிக்க வேண்டியிருக்கும் போலையே. நம்ம வரல, வேண்டான்னு சொல்லிடுவோமா? வேண்டான்னு சொல்ல மனசு வர மாட்டேக்க. இந்த டீ காப்பிங்க வார்த்தையை சொல்லாமல் இருந்தாலும் நான் அந்த மணிக்கு வீட்டை பார்த்து போயிருப்பேன். அதை சொல்லிட்டா காதால் கேட்டுட்டோம். ஒரு மணிக்கு குடிச்சா தானே நிம்மதியாக இருக்கும். 200 ரூபாயும் மாற்றக்கூடாது. டீ காப்பி குடிக்கணும், என்னென்னு குடிக்க முடியும்? சரி லேசாக பிட்ட போடுவோம். நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கேன் அப்படின்னு. உடனே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பால். ₹1 இல்லைக்கா, எல்லாத்துக்கும் ஜாமான் வாங்கிட்டோம்னு சொல்லுவோம். அந்த அன்னைக்கு எவ்வளோ ஒருத்தி நம்மளுக்கு டீ காப்பிக்கு ரூபாயை போட்டு வாங்கி தருவா. சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏக்கா என்ன சாந்தி, நீங்கள் போயிட்டு வாங்கக்கா. நாங்கள் ஜாமான்லாம் வச்சுட்டு எங்களை பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். ஏன் நீ என்ன இப்போ ஒத்தையில் உட்காந்து? இல்லைக்கா எனக்கு டீ எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போய் குடிச்சிட்டு வாங்க. ஏன் சாந்தி, ஆளோட ஒரு முறை குடியா? இல்லைக்கா கையில் கொண்டு வந்து ரூபா பூரா ஜாமான் வாங்கறதுக்கே கரைஞ்சி வச்சு. இனி பஸ்ஸுமே ஃப்ரீ பஸ் கிடைச்சா தான் போகலாம்ட்டு இருக்கேன். அப்படிங்கிற இப்போ டீ காப்பிலாம் குடிக்க நம்மகிட்ட கிடையாதுக்கா. என்ன சாந்தி இதுக்கு ஒரு விஷயமா? நாங்கள் 3 ஒரு டீ காப்பி குடிக்கல, உனக்கு ஒன்று வாங்கி தரதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வா நான் ரூபா கொடுத்துக்கிட்டேன் வா. சச்சா வேண்டாம்க்கா, இன்னைக்கு குடிப்பியா? அதே பழக்கமாயிட்டுனா? அதே பழக்கம்லாம் பண்ண முடியாது நாள்படி. இன்னைக்கு குடிக்கதே நாளைக்கு நீங்கள் ரூபாயை கொடுத்து தான் ஆகணும். அவ காசு என்ன காஞ்சி கிடக்கா? இன்னைக்கு டீ வாங்கி தந்தாவனா வீட்டுக்கு போன உடனே ரூபாய் எடுத்து கொடுக்கணும் கையில. அப்படியாக்கா கொண்டு வந்து கொடுக்கணுமா? அவ சும்மா விளையாட்டுக்கு பேசா சாந்தி. ஒரு மணிக்கு டீ வாங்கி கொடுத்ததுக்கெல்லாம் நான் கணக்கு பார்க்க போறேன். நான் கொண்டு சாப்பாடு விஷயத்துலலாம் ஒரு நாள் கணக்கு பார்க்க மாட்டேன். ₹1 இல்லைங்க, நான் வாங்கி தரதுல என்ன இருக்கு? வாங்க போவோம் எல்லாரும். சரிக்கா அப்போ நானும் வரேன். நீங்கள் தான் சொல்லியிருக்கியா, பிறகு நான் அங்கே போனதுக்கு பிறகு டீ காப்பியாக குடிச்சிட்டு பில்லு வந்ததுன்னா என்னையே பார்க்க கூட சொல்லிட்டேன். ஏன் அம்மா அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டேனம்மா. வா போவோம். சரிக்கா வாங்க போவோம். கடவுளே, எல்லா மக்களையும் காப்பாற்றி என் மக்களையும் காப்பாற்றுங்க ஐயா. எம்மா விளக்குனாச்சியா, என் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்தவளுக்கு நல்ல புத்தியை கொடுமா. அளவிட போகிறா அளவிட்டுக்கிட்டே தான் கிடக்கா. வீட்டில் இருப்புன்னு கிடையாது. அவளை கொஞ்சம் நல்ல புத்தியை கொடுங்க கடவுளே. நான் இருக்கையில் அதட்டி பிறகு சத்தம் போட்டே அவள் இப்படி ஊர் சுற்றிட்டு கிடக்காருன்னா என் கண்ணுக்கு பிறகு என் குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆகணும்னு நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கா ஆண்டவா. எல்லா தெய்வமும் முன்னு நின்று அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து காப்பாற்றுங்க கடவுளே. என் அவன் பாவம் தவம் இருந்து பெத்த பிள்ளை. இவகிட்ட அவனை விட்டுட்டு போயிருவோமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. குரங்கு கையில் பூமாலை கிடச்ச மாதிரி அவள் கையில் என் மாவே மாட்டிக்கிட்டு முழிக்கான். அவனுக்கும் எனக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தாங்க கடவுளே. அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சு தெரியாமலும் நானும் என் பிள்ளைய தப்பு பண்ணியிருந்தா அதில் 1008 குத்தம் இருக்கும். அத்தனையும் பொறுத்து காப்பாற்றுங்க ஐயா. சபா உட்கார்ந்த பிறகுதான் தெரியுது எவ்வளோ நேரம் நின்றுருக்கோம்னு. ஆமாக்கா என்னத்தையும் மார்க்கெட்டை சுற்றி ஒரு 1 மணி நேரமாவது காய்கறி வாங்கியிருப்போம். ஆமாம் பத்தியா கீழே உட்காரையில தான் அசதி தெரியுது. சொல்லுங்கக்கா, என்ன சாப்பிட போறீங்க? சூடா என்னெல்லாம் இருக்கு தம்பி? பச்சி, வடை, போண்டா, சம்சா எல்லாம் இருக்குக்கா. பப்ஸ் இருக்கா? இருக்குக்கா. ஏக்கா என்னென்ன வேணுமோ கேளுங்க. தம்பி எனக்கு ஒரு வடை ஒரு டீ. எனக்கு ஒரு வடையும் ஒரு டீயும் கொண்டாப்பா. எக்கா என்ன சின்ன பண்ணு? என்னதுக்கா எப்போ பார்த்தாலும் வடை டீனுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பப்ஸ் சாப்பிடுவோமே. பப்ஸா? அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? ஏக்கா பப்ஸ் தின்னது இல்லையா? கேள்விப்பட்டிருக்கம்மா, சாப்பிட்டு பார்த்ததில்ல. அதான் எப்படி இருக்கும்னு கேட்கேன். நல்ல டேஸ்டியா இருக்கும்க்கா. நல்லா ஒரு பப்ஸ் சாப்பிட்டு ஒரு இஞ்சி டீ குடிச்சோன்னு வைங்களேன், ஜம்முன்னு இருக்கும். வேணா சின்ன பொண்ணு, நாங்கள் வடையே சாப்பிட்டுக்கிட்டோம். அது என்னம்னே தெரியல. லட்சுமி அது ஒரு மாதிரி ரொட்டி எனக்கா பொறுன்னு செஞ்சு உள்ள என்னமோ மசாலா முட்டையெல்லாம் வச்சு தருவானுவோ. இவோ அப்பா பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வரவோ. நல்லா தான் இருக்கும். ஒன்று வேணா வாங்கி சாப்பிடுமா? சரிக்கா. தம்பி அப்பா அவ சொன்னாக்கா ஆளுக்கு ஒரு பப்ஸும் டீ கொண்டு வந்துரு. சரிக்கா. வேற ஏதாவது வேணுமா? பச்சையெல்லாம் சூடா இருக்கப்பா? ஆமாக்கா எல்லாம் இப்பதான் சூடா போட்டிருக்கு. அப்ப எனக்கு மட்டும் 2 பச்சி 2 சம்சாவும் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துரு. என்னப்பா 4 முடி கையில ரூபா இல்லைன்னு சொன்னிச்சு. சரசக்கா தான் காப்பி வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாவோ. ஒரு காப்பியும் ஒரு வடையும் சாப்பிட்டா நியாயம். இன்னும் 2 பச்சி 2 சம்சா பப்ஸ்னு வாங்கிட்டு கிடக்கு. வேற டீல நல்லா சீனி தூக்கலா போடுனப்பா.
சரிக்கா. அப்போ 4 பப்ஸு, 2 பச்சி, 2 சம்சா, 4 டீ அப்படி தானக்கா? ஆமா ஆமா, அதோட ஒரு போண்டாவும் சேர்த்து கொண்டு வந்துரு. கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாப்பா. அண்ணா வந்துடும்க்கா. சின்ன பொண்ணு, இந்த பையனை பார்த்தா நல்லா படிச்ச காலேஜ் போற பையன் கணக்கா இருக்கான். பிற எதுக்கு டீ கடையில வேலை பார்க்கான்? ஏன் படிச்ச பையன் டீ கடையில் வேலை பார்க்க கூடாதோ? அதுக்கு இல்ல, படிச்சுட்டா ஏதாவது கம்பெனி பார்த்து வேலைக்கு போலாம். அதை விட்டுட்டு இங்கன கிடக்கானே, அதான் கேட்டேன். படிப்புங்கிறது அறிவை வளர்த்துக்கிட்டது தான், சம்பாதிக்கணும்னு கிடையாது. உழைச்சி சாப்பிடுதா இருந்தா எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். இதென்ன குறைஞ்சதா? டீ கடையில வேலை பார்க்கறதுன்னு குறைஞ்ச வேலை மாதிரி பேசுதியா? ஏமா நீயா ஒரு படியா சாடிக்கிட்டு பேசுத? நான் என் மனசுல பட்டதை கேட்டேன். யாரையும் ஏமாத்தாம பொய் சொல்லாம அடுத்தவ காசு பணத்துக்கு ஆசைப்படாம எந்த வேலை செஞ்சாலும் அது நல்ல வேலை தான். என்னங்கக்கா? அண்ணா டேபிள்ல வச்சிரு தம்பி. பிற அந்த பப்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாப்பா, அவளும் சாப்பிடணும்ல. அந்த இப்ப கொண்டு வந்துடும்க்கா. நல்ல சுறுசுறுப்பா வேலை பார்க்கானே. நல்ல சூடா இருக்கு. நீங்க வேணா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்கக்கா. வேண்டாம்மா, நீ சாப்பிடு. எங்களுக்கு பப்ஸ் சொல்லியிருக்கோம்ல, வரவும் நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம். ஏக்கா என்னங்க? கொண்டாப்பா. போய் சீக்கிரம் போண்டாவும் கொண்டு வந்துருந்தப்பா. அண்ணா ஒரு நிமிஷத்துல வந்துடும்க்கா. பப்ஸ் நல்லா பெருசு பெருசா இருக்குன்னக்கா. ஆமாம்மா. 4 முடி தான் சொந்த காசுல வாங்க இருந்தா ஒரு டீ கூட குடிக்காது. சரசக்கா வாங்கி தரோம்னு சொல்லவும் என்னமெல்லாம் வாங்கி அடுக்கிட்டு கிடக்கு. இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்ணி விடுதே. ஏக்கா, யாரு வெள்ளத்தாயா? ஆமாக்கா, என்ன இதே? இங்கடா விளக்கு பொருத்தி சாமி விட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன வாரேன். வா வெள்ளத்தாயி. என்ன டீ கொலக்கட்டையா? ஆமாக்கா, சாயங்காலம் பிள்ளையில என்னமோ கேட்கணும்னு சொல்லிட்டு சத்திர மாவுல கொலக்கட்டை வச்சா. அதான் உனக்கு பிடிக்குமேனு 2 சூடா எடுத்துட்டு வந்தேன். ஏட்டி என்ன 2ங்க? தட்டு நிறையா குமிச்சு வச்சிருக்க. பிள்ளையில சாப்பிடணும்னு செஞ்சிருப்பா, அதுவும் கொடுக்க வேண்டியதானே? நிறைய தம்க்கா செஞ்சோம், நானும் அவளும் சேர்ந்து தான் செஞ்சோம். அந்த பால்வாடிக்காரிட்ட நல்லா 5-6 பாக்கெட் மாவு வாங்குவோம். என்னத்தையா செஞ்சு களி கிண்டியோ இல்லாட்டி இப்படி கொலக்கட்டை வச்சோ காலியாக போயிடும். இந்த தடவை ஒரு 2 பாக்கெட் மாவு மிஞ்சிட்டு பார்த்துக்கோ. அது இன்னும் ஒரு வாரத்தில் டேட் என்னமோ முடியுதுன்னு சொல்லிட்டு கிடந்தா. சரி, அப்போ கூழை காய்ச்சினாலும் கொஞ்சோண்டு மாவு போட்டாலே நிறையா வந்துடும். கொலக்கட்டையாக வச்சோம் அப்படின்னா 4 பேருக்கு கொடுத்து காலி பண்ணவா செய்யலாம், தூர போட வேண்டாம்லாம் அப்படின்ட்டு தான் 2 பாக்கெட் மாவை ஒன்றாவே வச்சுட்டோம். அப்படிங்கல வீட்லேயும் நிறையா இருக்குது. உனக்கும் இங்கே சின்ன பொண்ணு சாப்பிடுவா, அவன் ராசன் சாப்பிடுவாம்ல, அதான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்து சாப்பிடுக்கா, சூடாக இருக்குது. சரி டீ. வா வந்து இங்கன்னு இரு. வேற சின்ன பொண்ணுங்க சத்தத்தையே காணும். அவள் எங்கே வீட்டில் கிடக்கா? அப்பள லட்சுமி வீட்டுக்கு ஏதோ பூக்கட்டை புறம்ட்டு போனா. இன்னும் வந்த பாடு இல்லை. பூக்கட்டை போனவளுக்கு விட்டு நேரமா ஆகும். எங்கேயோ ஊர்ச்சித்த பேருக்கா. இப்போ கேட்டோம்னா நீளமாக ஒரு கதை சொல்லுவா. வரட்டும் பார்ப்போம், என்னதான் சொல்லுதான்னு கேட்போம்னு தான் உட்காந்துருக்கேன். ஏப்பா, வயிறு நல்லா ஃபுல்லாகிட்டு இருந்துச்சு சின்ன பொண்ணு. எங்களுக்கெல்லாம் ஃபுல்லா அவ்வளோ 4 முடி. நாங்க ஒரே ஒரு பப்ஸும் ஒரு டீ தானே குடிச்சோம். எங்களுக்கு எப்படி ஃபுல்லாகும்? உங்களை மாதிரி 2 சம்சா, 2 பச்சி, ஒரு போண்டா, ஒரு பப்ஸ்னு அமுக்குனா தான் எங்களுக்கு வயிறு நிறையும். நாங்க ஒரே ஒரு பப்ஸும் ஒரு கிளாஸ் டீ தானே குடிச்சிருக்கோம். அப்படி ஒன்றும் நிறையல. ஏன் நீ வாங்கி திங்க வேண்டியதானே? நான் திங்கதை பார்த்து கண்டட்டி போடியா? கந்தட்டி போடலாமா சொன்னேன். ஆமா, சும்மா சொல்லுதா. ஆமா, எப்படி ரூபா கொடுக்க போறிய? ஒரு பச்சி 10 ரூபா, 2 பச்சி, 2 சம்சா, ஒரு போண்டா, ஒரு பப்ஸு, மேற்கொண்டு ஒரு டீ, எல்லாத்துக்கும் சேர்த்து 75 ரூபா ஆகுதே. எப்படி கொடுக்க போறிய? நான் ஏன் கொடுக்கணும்? அதான் சரசக்கா கொடுக்கணும்னு சொன்னாவல்ல. அவோ சொன்னது ஒரு பப்ஸும் ஒரு டீயும் அவளே மாதிரியே நீங்களும் குடிச்சாதான் வாங்கி தரேன்னு சொன்னாவோ. நீங்க இப்படி வரிசையா வாங்கி தின்னதுக்கெல்லாம் அவ தர முடியுமா? அவ தானே சொன்னாவோ, என்ன ஆனாலும் நான் கொடுத்துக்கிட்டேன். அதை நம்பி தானே நான் சாப்பிட்டேன். அதெல்லாம் அவ கொடுத்துக்கிடவோ. உனக்கு என்ன இடையில கிடக்கவளுக்கு? இக்கா. சொல்லு தம்பி. அவ்வளவுதானே, வேற எதுவும் வேணுமாக்கா? ஏக்கா, இது வாங்க போறீங்களா? இல்லம்மா, அவ்வளவுதான். லட்சுமிக்கா, சின்ன பொண்ணு இது வாங்க போறீங்களா? வேண்டாம், அவ்வளவுதான். சரி தம்பி, எனக்கு மட்டும் 2 வடையும் ஒரு முட்டைக்கோசும் பார்சல் தந்துருங்க. என்ன லட்சுமி, இவ என்ன லட்சுமி அடிக்கிட்டே போறா? இவளே 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பா போலயே. ஆமாக்கா, இதுக்கு தான் இவளுக்கெல்லாம் எந்த உதவியுமே பண்ணக்கூடாதுக்கா. ஒரு டீ வாங்கி தரேன்னு சொன்னீங்க, ஒன்னா வாங்கி உள்ள அமுக்கியிருக்கா. 10 குறைக்கு வீட்டுக்கு பார்சல் வேற. இப்பவும் ஒன்றும் கெட்டு போலக்கா. இவ்வளோதானே நீ வாங்கி தின்னதுக்கெல்லாம் நான் தரமாட்டேன். நான் ஒரு பப்ஸுக்கு ஒரு டீக்கு மட்டும்தான் ரூபா கொடுப்பேன். மிச்சத்தை நீயே கெட்டுன்னு அப்படியே போட்டுட்டு வாங்க. போய் டீ கடையில் ஏதாவது வேலை இருந்தால் தொடக்க தூக்கன்னு வேலையை பார்த்துட்டு அவள் கடனை கழிச்சிட்டு வரட்டும். அது எப்படி லட்சுமி? நீங்கள் தானே தாரம்னு சொன்னீங்க. இப்போ இப்படி பேசியலன்னு வச்சு துண்டே போடுவா. நான் இப்படி செய்வான்னு நினைக்கல. இவளுக்கெல்லாம் தவிச்ச வாய்க்கு கூட தண்ணி கொடுக்கக்கூடாதுக்கா. அப்படியே கொடுத்தாலும் கிளாஸை கொண்டுட்டு ஓடிடுவா. வயிற்றுச்சலா இருக்கு லட்சுமி. என் பிள்ளைகள் 10 ரூபா கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன். இவளுக்கு இப்போ 100 ரூபாய்க்கு நான் வாங்கி போட்டு போவா. என் பார்வைக்கு 4 முடிக்கிட்டாப்புல ரூபா இருந்த மாதிரி பார்த்தோம்க்கா. அவதான் இல்லைன்னு சொல்லியால சின்ன பொண்ணு. இல்லக்கா, நம்ம கடைக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கல 4 முடிக்க மணி பரிசு கீழே விழுந்துடுது. நான் தான் எடுத்து கொடுத்தேன். பார்க்கப்போ லேசா முனையில பார்த்தி அப்படின்னா 200 ரூபா நோட்டு மாதிரி தெரிஞ்சுது. கேட்டதுக்கு அது ரூபா நோட்டுல கரிச்சிப்பு தான் ஆரஞ்சு கலர்ல வச்சிருக்கேன்னு சொல்லி மலிப்பிடுது. என் பார்வைக்கு ரூபாயை வச்சுக்கிட்டேமோ நம்ம கிட்ட ரூபாய் ஆட்டை போடுறதுக்கு தான் வேலை பார்க்குன்னு நினைக்கேன். நான் சொல்லுத மாதிரி கேளுங்க. அதுக்கிட்ட நெசத்திலே ரூபாய் இருக்கா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். இனி எப்படி ரூபாயை கெட்டினா தானே சின்ன பொண்ணு? நான் தான் சொல்லுதம்ல, நான் சொல்லுது அதை கேட்டு என் பேரத்தையே வாங்க. இடையில ரொம்ப நியாயமான பேச்செல்லாம் பேசக்கூடாது, சரியா? சரி சின்ன பொண்ணு. லட்சுமி அக்கா, உங்களுக்கும் தான். நாமளா ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவளுக்கு பாடம் போட்டுத மாதிரி நீ என்ன செஞ்சாலும் சரிதான். அப்படி போடுங்க அருவாலை. வாங்க போவோம். எங்க சின்ன பொண்ணு? பில்லு கட்ட. நீ ஒரு அரக்கிருக்கி. இப்போ தானே அவளுக்கு சேர்த்து பில்லு கட்டக்கூடாதுன்னு பேசிக்கிட்டோம். மறுபடியும் அங்கேயே போய் பில்லு கட்டணுங்க. அது அங்கே போய் சொல்லுதேன் வாங்க.
வேற ஒரு கப்போத்த சிப்ஸ் பாக்கெட் இருக்குல்ல, அது ஒண்ணு போட்டுருங்க. என்ன அது எவ்வளவு ஒண்ணு? ஒன்று 40 ரூபா தான்க்கா. சரி தம்பி, அதை பார்சல் கட்டி எடுத்துட்டு வந்துருங்க. சரிக்கா, வேற எதுவும் வாங்க போறீங்களா? இல்ல இல்ல போதும். ஒரு முட்டைக்கோசு 2 வடை, அப்புறம் ஒரு 40 ரூபா சிப்ஸ் பாக்கெட் பார்சல் என்னக்கா? ஆமாப்பா ஆமா. சரி, இந்தா கொண்டு வரேன். தம்பி, பில்லு கட்டுறது அங்கே தானப்பா கட்டணும்? ஆமாக்கா, அப்பா கிட்ட தான் கட்டணும். நீ அவன் மவனாப்பா? ஆமாக்கா. நீ நல்லா படிச்ச பையன் கணக்கா இருக்க. எதுக்கு அப்பா கூட இப்படி கடையில வேலை பார்க்கணும்? யாராவது வேலைக்கு ஆள் வச்சுக்கிடலாம்ல. நல்லா படிச்ச பையனா இருக்க. உன்னையவா வேலைக்கு வச்சிருக்காவோ உங்க அப்பா? எங்க அப்பா நீங்க வேலை பார்க்க கூடாதுதாங்க சொல்லுவாவோ. நான் தான் என்னால முடிஞ்ச வரைக்கும் அப்பாவுக்கு ஹெல்ப்பா இருக்குமேனு பண்ணிட்டு இருக்கேன். வேலை கிடைக்க வரைக்கும் சும்மா இல்லாம அப்பாவுக்கு உதவியாவது பண்ணலாமேன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, நல்ல பையனா இருக்கியே. ஆமாக்கா. சரி, நான் உங்களுக்கு பார்சல் எடுத்துட்டு வரேன் என்னக்கா. சரி போ தம்பி. நல்ல பையன் என்னக்கா? ஆமா ஆமா, வாசிலே திங்கணும்னு நினைக்காம தன்னால முடிஞ்ச வரைக்கும் உழைச்சு திங்கணும்னு நினைக்காமலா நல்ல பையன் தான். சரி, நாள்முடி நீங்க எங்கன இருங்க, பார்சல் கட்டி கொண்டு வருவோம். அதை பார்சலை பையில வச்சு கொண்டாங்க. எனக்கு அந்த பலசர் கடையில கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டி இருக்கு. நாங்க போய் பில்லு கட்டிட்டு அப்படியே கடையில நிக்க வரீங்களா? சரி சின்ன பொண்ணு, நீங்க போங்க, நான் பார்சலை வாங்கிட்டு வரேன். சரி ஏக்கா, வாங்க போவோம். சரி சின்ன பொண்ணு. எல்லாரும் பையையும் தூக்கிட்டு வாங்கக்கா. பிள்ளை கட்டிட்டு அப்படியே பேரலாம்ல, அங்கிட்டு இங்கிட்டு பிற தூக்கிட்டு செமக்கணும். இருக்கட்டுமே சின்ன பொண்ணு, பையன் வேணா வச்சுட்டு போங்களேன், நான் தான் இங்கே இருக்கோம்ல. பரவாயில்லக்கா, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்க தூக்கிட்டு போறோம். ஏக்கா வாங்க போவோம். சரி சின்ன பொண்ணு. என்ன எவ்வளவு ஆச்சு? கொஞ்சம் பொறுங்கம்மா. தம்பி, ஏ விஸ்வா, சொல்லுங்கப்பா. இவங்களுக்கு பில்லு எவ்வளோயா? இவங்களுக்கு 2 சம்சா, 2 பச்சி, 4 பப்ஸ். தம்பி தம்பி தம்பி, எங்க 3 பேருக்கு ஆனதை மட்டும் சொல்லுப்பா. ஏக்கா, அப்போ அந்த அக்கா சாப்பிட்டது அவ யாருன்னு எங்களுக்கு தெரியாதே. சின்ன பொண்ணு. ஷோ, சும்மா இருங்கக்கா, பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஏக்கா, நீங்க 4 பேருமே ஒன்னாதான் வந்தீங்க, ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருந்தீங்க. அதனால தான் நான் அந்த அக்காவுக்கும் சேர்த்து உங்களோட பில்லு போட்டேன். சாரிக்கா. பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும். வேற சேர் இல்லைன்னு ஒரே சேர்ல உட்கார வேண்டியதா போச்சுப்பா. அப்படியா? சரிக்கா. அப்போ உங்க 3 பேத்துக்கு மட்டும்னா 90 ரூபா தான் அக்கா வரும். இப்ப 3 பேருக்குமே 3 பப்ஸ் 3 டீப்பா. அப்போ 90 ரூபா தான் வரும். ஜிபே பண்ணுறீங்களா, ரூபா தரையிலாமா? ரூபாயே தந்துருதானாச்சி. தம்பி, அவங்க கேட்ட பார்சலை கொடுத்துட்டியாப்பா? இல்லக்கா, வடை கொஞ்சம் காலி ஆயிட்டு போட்டுட்டு இருக்காங்க, எடுத்து பார்சல் பண்ணி கொடுக்கணும். சரி சரி. நாங்கண்ணே 100 ரூபாயை வச்சுட்டு 10 ரூபாய் தாங்க. அக்கா, நான் வீட்டுக்கு போன பிறகு ரூபாய் தாங்கண்ணே. சரி சின்ன பொண்ணு, என்கிட்ட 50 100 தான் இருந்தது, 30 ரூபா சில்லற இல்ல. அதான் வீட்டுல போய் பிரிச்சுக்கிடுவோம். சரி, அவளுக்கு ரூபா கட்ட வேண்டாம்ட்ட, அப்புறம் அவ சண்டை போடுவல்ல. பொறுங்கக்கா, நம்ம அங்கிட்டு போய் ஒளிஞ்சு நின்றுக்கிடுவோம். 4 முடி என்னதான் செய்யுதுன்னு பாப்போமே. ஆமாக்கா, அவளுக்கும் கொஞ்சமாவது பயம் வேணும்ல. வாங்க, அங்கிட்டு போய் ஒளிஞ்சு நிப்போம். என்னமோ சொல்லுதே, பெரிய சண்டையாவாம இருந்தா சரி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, வாங்க போவோம். ஏக்கா, போயிட்டு வரோம். சரி சரி. அண்ணாச்சி, போயிட்டு வரோம். சரிம்மா, நல்லபடியா போயிட்டு வாங்க. நான் இங்க வெளியில வந்திருக்கேன். இப்ப பிள்ளை ஒத்தையில இருந்தா என்ன, டிவி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள தானே இருக்கா? சரி சரி, இன்னும் இப்போ 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன், கத்தாதியே. பிள்ளை வீட்டுல ஒத்தையில இருக்கா. நாலு பூரா வெளியில விளையாடுறதுக்கு ஒத்தையில தான் போறா. இவர் என்ன கூடவா போறாரு? நம்ம மட்டும் தான் தப்புங்க மாதிரி பேசுவாரு. ஏக்கா. வா தம்பி, பார்சல் கட்டியாச்சா? ஆமாக்கா, சாரி, வடை போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. பரவாயில்ல பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. கொண்டா. எங்க அவளெல்லாம் காணும்? தம்பி அவளும் போயிட்டாவளோ? ஆமாக்கா, அவங்க எல்லாம் பில்லு கட்டிட்டு போயிட்டாங்க. பிள்ளை கட்டிட்டே போயிட்டாவளா? சரி சரி, அப்ப நானும் போறேன். என்ன தம்பி? என்ன போறேன்னு கிளம்பிட்டாங்க? பில்லு கட்ட போற மாதிரி தெரியலையே, வேற எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஏக்கா ஏக்கா ஏக்கா. நம்மள தான் கூப்பிடுதானா? என்ன தம்பி? ஏக்கா, இங்கதான் பில்லு கட்டணும். அப்படியா? இதான் பில்லு கட்டி இடமா? சரி சரி. என்ன கேட்டுட்டு அவங்க வாட்டுக்கு போறாங்க. ஏக்கா நில்லுங்க. இப்போ என்னதான் கூப்பிடுதானா? என்ன தம்பி? ஏக்கா, இதான் எங்க அப்பா, அவங்க கிட்ட தான் பில்லு கட்டணும். சரி, இதை எத்தனை தடவை தான் சொல்லுவா? அவதான் கட்டிட்டு போயிட்டாவுல்ல. அவங்க கட்டிட்டாங்கக்கா, நீங்க கட்டல. நான் எதுக்கு கட்டணும்? ஏக்கா, நீங்க சாப்பிட்டதுக்கான பில்லு நீங்க தானக்கா கட்டணும். அதான் அவ கட்டிருப்பாவுல்ல. அவங்க உங்களை யாருன்னே தெரியாதுலக்கா சொன்னாங்க. யாருனே தெரியாதுன்னு சொன்னால்வளா? ஆமாக்கா, உங்களுக்கு சேர்த்து கட்ட சொல்லி தான் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க சொன்னாங்க எங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, சும்மா பார்த்து பேசணும் அவ்வளவுதான். சேரில் எங்களுக்காண்டி தான் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். மற்றபடி அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே. அவங்களுக்கு 3 பேருக்கும் ஆனா பில்லு மட்டும் அவங்க கட்டிட்டு போயிட்டாங்கக்கா. உங்களுக்குள்ளது நீங்க தான் கட்டணும். ஏ படுபாவியே, அவ தானே வாங்கி தரேன்னு சொன்னா. கடைசி இப்படி பில்லு கட்டாம கேவலப்படுத்திட்டு போயிட்டாள்வல. யாருனே தெரியலன்னு சொல்லிட்டு போயிருக்காள்வல. பேதலேட்டு வாரு, நல்லாவே இருக்க மாட்டாள்வோ. ஏக்கா, சொல்லு தம்பி. பில்லு கட்டணும். சொல்லு, எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. நீங்க சாப்பிட்டது பார்சல் ரெண்டும் சேர்த்து மொத்தமா 165 ரூபா ஆச்சுக்கா. ஏ அம்மா, 165 ரூபா? எதிரே ரூபா கூட்டிட்டு வந்ததுக்கு எவ்வளவு பெரிய வேட்டை வைக்க பார்த்தா. நல்ல விளக்கா சின்ன பொண்ணு உங்களை இப்படி இழுத்துட்டு வந்தா. அப்படி இல்லைன்னு நீங்க என்னைவிய ஆட்களுக்கு பயந்து இந்த 165 ரூபாய் கொடுத்துட்டு தான் வருவிய.
அது எனக்கு முன்னாடியே தெரியும் லட்சுமி அக்கா. 4 மணி ஆர்டர் பண்ணி சாப்பிடும் போதே எவ்வளவு ரூபா வரும்னு நான் கணக்கு போட்டேன். கண்டிப்பா நிறைய வரும்னு தெரிஞ்சுதான் இவ்வளவு சத்தம் கட்டாம எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம அங்கேயே நின்று இருந்தோம்னு வைங்களேன், கண்டிப்பா இவ்வளோ ஆட்களுக்கு பயந்து துட்ட கொடுப்போம்னு கொடுத்துருக்க தான் செய்வாவ. தப்பிச்சேன்னு நினைச்சுக்கோங்க சரசக்கா. எங்க தப்பிச்சேன்? இப்ப அவகிட்ட ரூபாயும் கிடையாது, எதை வச்சு கெட்டுவா? எப்படினாலும் நான் தானே கெட்டி ஆகணும். இல்லக்கா, இப்ப 4 முடிட்ட ரூபா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. மணி பரிசு கீழே இருந்தது, நான் எடுத்து கொடுக்கல. 200 ரூபா நோட்டு மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அது கர்ச்சிப்புன்னு சொல்லி மலிப்பிடுது. பாப்போமே, இப்ப ரூபா அது கெட்டலன்னா வேணா நீங்க கெட்டுங்க. ஆனா உடனே கொண்டு போய் ரூபாய் நீட்டாதிய. என்ன நடக்குன்னு முதல்ல பாத்துக்கிடுவோம். ஆமாக்கா, யாருக்கா இருந்தாலும் செலவழிக்க ரூபாய்க்கான அருமை தெரியும்னு பாத்துக்கிடுங்க. நீங்க குடுக்கேன்னு சொன்னதுனே அவ எவ்வளவு காணும் வாங்கினா, இப்ப அந்த ரூபாய் அவ குடுக்கல தானே அந்த வழி தெரியுது. அப்படித்தானே மத்தவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கணும்ல அவ. மேற்கொண்டு அவ மட்டும் இல்ல, நிறைய பேர் இப்ப உள்ளவ பாத்தீங்கன்னா ஒரு 500 1000 கையில பிளங்கின உடனே நல்ல தாம் தூம்னு செலவழிக்க வேண்டியது. மாச கடைசியில 10க்கும் 20க்கும் கஷ்டப்பட வேண்டியது. அந்த 10க்கும் 20க்கும் கஷ்டப்படையில தான் அனாவசியமா செலவழிச்ச 500 1000 கண்ணுக்கு முன்ன வந்து போகும். ஏன் அதை செலவழிக்கலே கொஞ்சம் கூரோட நமக்கு நாளைக்கு தேவைப்படுமா, இன்னைக்கு இவ்வளவுக்கான செலவழிக்கமான்னு யோசிச்சா அம்முடுக்கான செய்ய தோணுமா? ஒரு நேரம் டீ குடிக்கிறதுக்கு இத்தனை சம்சாவும் இத்தனை பச்சையுமா வாங்கி திம்பா பொம்பளை. அவளுக்குன்னு கட்டையில உணர வேண்டாமா? இன்னைக்கு வாங்கி தின்னதுக்கு அவ வாங்கி கெட்டிக்கிடட்டும். அதுக்கப்புறம் நீங்க போய் ரூபா கொடுக்கறதா இருந்தா கொடுங்க. அதுக்கு முன்ன நான் முன்ன போய் விழாதிய. 165 ரூபாயா? என்னப்பா சொல்லுத? 165 ரூபா எப்படி வரும்? என்ன இந்த அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு? எதுவும் பிரச்சனையான்னு தெரியலையா? போய் பாப்போம். என்ன ஆளை பார்த்தா உனக்கு இலக்காரமா தெரியுதோ? ஏக்கா அப்படிலாம் இல்லக்கா, நீங்க சாப்பிட்டதுக்கான பில்லு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஏமாத்து வேலையெல்லாம் ஏன்ட வச்சுக்கிடா தம்பி? ஏக்கா ஏமாத்தேன் வைக்கலாம் வார்த்தை விடாதீக்கா. விஸ்வா, என்னையா பிரச்சனை? இப்ப அவங்க சாப்பிட்டதுக்கும் பார்சல் வாங்கினதுக்கும் பில்லு எவ்வளோன்னு கேட்டாங்க. அதை சொன்னேன், அதுக்கு சண்டைக்கு வராங்கப்பா. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? ஒரு பப்ஸ், 2 சம்சா, 2 பச்சி, ஒரு போண்டா, ஒரு டீ. இப்போ பார்சலுக்கு 40 ரூபா சிப்ஸ் பாக்கெட்டு, 2 வடை, ஒரு முட்டைக்கோசுப்பா. அப்படின்னா 165 ரூபா வருமே. அதை தான்ப்பா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா ரேட்டு போட்ட, எனக்கு அதிகமாக காசு போட்டேன்னு சொல்லி என்னைய திட்டிட்டு இருக்காங்க. ஏம்மா அவன் சரியாதாம்மா சொல்லுதான். எல்லா பொருளுக்கும் சேர்த்து இவ்வளவுதாம்மா வரும். இவ்வளவு விலை வச்சா விப்பியா? ஏம்மா இந்த கடத்தருவுல எங்கனாலும் போய் பாருங்கம்மா, பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி இருக்க எல்லா கடைகளையும் இதே ரேட்டு தான் வைக்காங்க. நாங்க மேற்கொண்டு நீங்க சாப்பிடுற டேபிள்லயே விலைப்பட்டி எல்லாம் ஒட்டி இருக்கோம்லம்மா, அதை பார்த்துட்டு தானே நீங்க சொல்லியிருப்பீங்க. நான் அதெல்லாம் ஒண்ணும் கவனிக்கல. கிருகிருன்னு வந்தது, வேணுங்கதை வாங்கி சாப்பிட்டேன். என்ன விலைப்பட்டியில ஒட்டி இருக்கே அதெல்லாம் நான் பார்க்கல. அதுக்கு நாங்க என்னம்மா செய்ய முடியும்? வாரவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டதை நாங்க கொடுக்கோம். எங்க உழைப்புக்கு உண்டான ரூபாயை நீங்க தந்துதானே ஆகணும். அநியாயம் பண்ணுதிய. ஏம்மா சாப்பிட்டதுக்கு ரூபாயை கொடுத்துட்டு போங்கன்னு தான் நாங்க சொல்லுதோம். இதுல என்ன அநியாயம் இருக்கு? தம்பி, இவ்வளவு ரூபாய் நான் தர முடியாது. சாப்பிட்டதுக்கு எவ்வளவுன்னு மட்டும் சொல்லு. ஏக்கா பார்சலும் நீங்க வாங்கியிருக்கீங்களா? எனக்கு உன் பார்சல் எல்லாம் தேவையில்லை. அதை கொண்டு நீ அங்கேயே போடு, எனக்கு தேவையில்லை. நான் சாப்பிட்டதுக்கு உண்டான ரூபாய் மட்டும் தான் நான் தர முடியும். 4 முடி சாப்பிட்டதுக்கு ரூபா கொடுக்க முடியும்னா அப்போ ரூபாயை வச்சுக்கிட்டு தானே நம்மளை ஏமாத்திருக்கு. ஏக்கா நான் உங்களுக்கு பார்சல் கெட்டி கொடுத்து ரொம்ப நேரம் ஆகுது. வடையெல்லாம் நான் எடுத்துக்கிட முடியாது, அது நீங்க கொண்டு போய் தான் ஆகணும். சிப்ஸ் பாக்கெட் வேணா தாங்க, நான் ரிட்டன் எடுத்துக்கிடுதேன். அதெல்லாம் முடியாதுப்பா. நீ பார்சல் பண்ணிட்டங்கிறதுக்காண்டிலாம் நான் ரூபா தர முடியுமா? நான் என்னமோ குறைஞ்ச ரேட் இருக்கும்னு நினைச்சு வாங்கிட்டேன். கணக்கு படி பார்த்தா இவ்வளவு தானே நீ ரேட்டு சொல்லுத. எனக்கு இதெல்லாம் கட்டுப்படியாகாது. சாப்பிட்டதுக்கு மட்டும் சொல்லு, நான் ரூபாய் கட்டிட்டு போறேன். ஏம்மா அவன் சொல்ற மாதிரி சிப்ஸ் பாக்கெட் மட்டும்தாம்மா வாங்கிட முடியும். பார்சல் கட்டி கொண்டு வந்து இவ்வளவு நேரம் ஆறுன பிறகு நாங்க கொண்டு போய் போட முடியுமா? பிரச்சனை பண்ணாம ரூபாய் கொடுத்துட்டு கிளம்புங்கம்மா. அப்படியெல்லாம் உங்க சௌரியத்துக்கு நான் ரூபா தர முடியாது. ஏம்மா என்ன, நானும் கடைக்கு வந்த கஸ்டமர் கிட்ட கத்தக்கூடாது சத்தம் போடக்கூடாதுங்க கண்டி பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா ரொம்ப தான் தலைக்கு மேல போற. ஒழுங்கா வாங்கின பொருளுக்கு ரூபாய் கட்டிட்டு கிளம்பு, இல்லன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன ரொம்ப மிரட்டுதீங்களோ? நாங்க ஆரம்பத்துல இருந்து பணிவாதாம்க்கா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுதிய. காசு கொடுத்துட்டீங்க, கடையை விட்டு முதல்ல வெளியில போங்க. நான் சொன்ன மாதிரி சிப்ஸ் பாக்கெட் மட்டும் எடுத்துட்டு போறேன். மிச்சத்துக்கெல்லாம் ரூபாய் கட்டுங்க. 125 ரூபா ஆகுது சிப்ஸ் பாக்கெட் சேர்க்காம. இந்தா உன் சிப்ஸ் பாக்கெட். ஆனாலும் 125 தர முடியாது, 100 ரூபா தான் தருவேன். ஏம்மா பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்கிட்டாங்க. ஒழுங்கா சாப்பிட்ட ரூபாய் மொத்தமா எடுத்து வைக்கலாம், இல்லாட்ட நான் போலீஸை கூப்பிட்டுட்டா. என்ன மிரட்டுதீங்களோ? மிரட்டலம்மா, உங்களை மாதிரி எத்தனையோ ஆட்களை பார்க்கும் தினமும். அவங்க விசாரிக்க வேண்டிய ஆள் விசாரிச்சு சத்தம் போட்டாங்க அப்படின்னா தன்னால ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி வசதி? ரூபாய் கொடுத்துட்டு கிளம்புதீங்களா இல்லாட்டி யாரையும் கூப்பிடணுமா? சை, இதெல்லாம் ஒரு கடன். இங்க வந்தோம்ல, என்ன சொல்லணும்? மணி பரிசு வேற அடியில கிடக்க. இந்தா 200 ரூபா இருக்கு. 125 ரூபா போக மிச்சம் 75 ரூபா என் கைக்கு வந்திருக்கணும். ஏ பேதலிருவா, அப்ப ரூபாய் வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட இல்லன்னு சொல்லி ஏமாத்தினாலோ? சொன்னம்லக்கா, நான் சொன்ன மாதிரி 200 ரூபா நோட்டை நீட்டுதாவ பத்தியலா? இவ ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்கா? சை, திருந்தவே மாட்டா போலயே. இவெல்லாம் ஒரு காலமும் திருந்த மாட்டாக்கா. அந்த கடைக்காரர்கிட்ட என்ன சண்டை போடுதான்னு பாருங்க. அவங்க 2 பேரும் எவ்வளவு நேர்மையா பேசுறாங்க. எங்களுக்கு வந்து சேர வேண்டிய ரூபா மட்டும்தாங்க நாங்க எடுப்போம். நீங்களே கூட 5 ரூபா போட்டு தந்தாலும் நாங்க வாங்கிக்கிட மாட்டோம். அடுத்தவங்க காசு பணத்துக்கு அலைத ஆளுக்கு நாங்க கிடையாது. உழைப்பு மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். சரி சரி, ரொம்ப வசனம் பேசாத, வாங்கிட்டு போ. இந்தாங்கப்பா. தாயா சே, இப்படி 125 ரூபா போற அளவுக்கு ஆயிட்ட. எல்லாம் அந்த குண்டச்சியால. அவ வாங்கி தரான்னு சொல்ல போய் தானே நான் சும்மா இருந்தேன். பேசாட்டி 15 ரூபாய்க்கு ஒரு டீயை குடிச்சிட்டு போனோம்னு இல்ல. 125 ரூபா போயிடுதே. இந்தாங்கக்கா, உங்க ரூபா சரியா இருக்கான்னு பாத்துட்டு போங்க. சரியா இருக்கு. இதெல்லாம் ஒரு கடை. இனி ஒரு நாள் இங்க வந்துடவே கூடாது.
எவ்வளோ விலை வச்சு விற்காவோ அந்த அளவுக்கு டீ ருசியல்ல, வடை பச்சியும் ருசியா இல்ல. ஏமாத்து வேலை பண்ணிட்டு திரியிறானுவோ. இனி என்னைக்குனாலும் சரி இந்த கடை பக்கம் வந்துடவே கூடாது. பாத்தீங்களாப்பா அந்த பொம்பளை எவ்வளவு மோசமா பேசிட்டு போகுதுன்னு. ஒரு சிலர் அப்படிதான்ப்பா, எல்லாம் வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா கையில இருந்து ரூபா கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கசடிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பல வருஷமா அப்பா சமாளிச்சு தான் கடையை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய? கோவமா வருதுப்பா. கோவப்பட்டா வேலை நடக்காதியா? நான் இதுக்கு தான் உன்னை வீட்லயே இரு, வர வேண்டாம்னு சொன்னேன். எந்த விஷயத்தையும் பொறுமையா கொண்டு போயிடணும்ப்பா. சண்டை போட்டு போறது ஒண்ணுமே இல்ல. சரி, நீ வேணா இப்ப வீட்டுக்கு போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வரேன். இருக்கட்டுப்பா, நானும் உங்க கூடயே இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் சேர்ந்தே போவோம். சரிப்பா. ச்சே, இப்படி நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டு போயிட்டாள்வல. நான் முதல்ல டீ வேண்டாம் தானே சொன்னேன். அவள்வளா கூட்டு போய் வாங்கி தரேன்னு சொல்லி நடிச்சு ஏமாத்தி கடைசியா ரூபா போனதும் இல்லாம இப்படி ஒத்தையில விட்டுட்டும் போயிட்டாள்வ. சாந்தி வாங்கக்கா, போவலே என்ன ஊருக்கு போக வேண்டியதானே, எதுக்கு இங்க நிக்கிய? ஒன்னா சேர்ந்து போவோம் தான் நிக்கேன் சாந்தி. ஏன் டீ கடையில ஒன்னா சேர்ந்தானே டீ குடிச்சோம், அப்ப நட்டாத்துல விட்டுட்டு தானே வந்தியா, அதே மாதிரி போக வேண்டியதானே. நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னா சரசக்கா, நீங்களா தானே டீ வாங்கி தரேன்னு சொன்னீங்க, அதை நம்பி தானே நான் வந்தேன். கடைசி என்னையவே பில்லு கட்ட வச்சுட்டீல. இதெல்லாம் ஒரு நல்ல பொம்பளைக்கு அழகா? ஆமா ஆமா, கையில ரூபாயை வச்சுக்கிட்டே என்கிட்ட துட்டுலன்னு சொல்லி வாசியில எல்லாத்தையும் அமுக்கணும்னு நினைக்கிறது தான் நல்ல பொம்பளைக்கு அழகு. சரசக்கா இல்லாதவளுக்கு வாங்கி கொடுக்கணும் தான் நினைச்சாவோ, அதனால அவன் நல்ல பொம்பளை கிடையாதுதான். உங்களை மாதிரி ரூபாயை கையில வச்சுக்கிட்டே ஏமாத்து வேலை பண்றவெல்லாம் நல்லவா? என்ன நல்ல முடி? நீ பேசாதானே, நீ தான் அவளுக்கு ரூட்டு போட்டு கொடுத்துருப்பா. எல்லாத்துக்கும் காரணமே நீயா தான் இருப்பா. இப்ப நடிக்கியோ? நான் ஏன் நடிக்கணும்? நான்லாம் உங்களை மாதிரி கிடையாது, உண்மையை ஒத்துக்கிடுவேன். நான் தான் பிளான் போட்டேன், நான் தான் ஒரு ரூபா கெட்டாதியன்னு சொன்னேன். உனக்கு நான் அப்படி என்ன பாவம் செஞ்சு பண்ணி என்னை 4 பேர் முன்னாடி தலைமுடிய வைக்கணும்? உனக்கு என்ன ஆசை அப்படி? ஏக்கா நியாயமா இருக்கணும்னே. ஒரு டீயும் ஒரு பப்ஸும் வாங்கி தரேன்னு சொன்னாவே, அவ்வளோ மாதிரியே நீங்களும் குடிச்சிட்டு தூரம் வந்திருந்தா நீங்க நினைச்ச மாதிரியே உங்க ரூபா செலவழிச்சிருக்கவும் செய்யாது. ஒரு முடக்கு டீயை குடிச்சிட்டு ஒரு பப்ஸையும் தின்னுட்டு மனமா எந்திரிச்சு வந்திருக்கலாம். நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு பொம்பளை வாங்கி தரான்னு சொன்ன உடனே 165 ரூபாய்க்கு வாங்கி திங்கிய. ஒரு மனசாட்சி வேண்டாம்? நானா கிட்ட வாங்கி தாங்கன்னு அவதானே சாப்பாடு விஷயத்துல நான் கணக்கு பார்க்க மாட்டேன், எவ்வளவு வேணா ஆகட்டும்னு சொன்னாவோ. சாப்பாடு விஷயத்துல கணக்கு பார்க்க மாட்டோம்னு சொல்றது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சுவாறு போடுற கணக்கு. இது கடையில வாங்கி திங்கிறதுக்குலாம் உங்களுக்கு அவ்வளோகான போட முடியுமா? சரி, அவ செஞ்சது இவ்வளவு பேசல, நீங்க யாருக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? இப்படி 100 200ன்னு யாருக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிய சொல்லுங்க பார்ப்போம். அந்த சுவாசியக்காரர் சொன்னது தப்பு தப்பு நீல, அது நிஜம்னு நான் நிரூபிச்சிட்டியலா? நான் என்னத்த நிரூபிச்சேன்? ஆமா, அவர் என்ன சொன்னாரு? இன்னொருத்தங்க காசை அழிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க காசு அழிஞ்சு போகும்னாரு. அதானே இப்ப நடந்திருக்கு. தரசக்கா வாங்கி தரோம்னு சொன்ன உடனே நல்லா 100 200க்கு நம்ம வாங்கிட்டு போவோம், அவ துட்டு இல்லாம என்னன்னு போகட்டும்னு நினைச்சிய. கடைசி இப்போ உங்க ரூபா தான் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. இதுவே நீங்க குடிக்கதா இருந்தா வெறும் 10 ரூபாய்க்கு தானே டீ குடிச்சிருப்பிய. மத்தவ தானே பில்லு கட்டுதான், நம்ம வாட்டுக்கு வெளுத்து வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டு 125 ரூபா பில்லு கட்டிட்டு வந்து நிக்கிய. அப்படித்தானே? அப்ப கணக்கு சரியா வருதா அவர் சொன்னது? நீங்க மத்தவங்களுக்கு கேடு நினைச்சீங்கன்னா உங்களுக்கே தான் அதுக்கு கேடா போய் முடியும். ஆக அங்க நடந்த எல்லாத்தையும் நின்னு பாத்துட்டு தான் வந்திருக்கிய. அந்த கடைக்காரன் என்னை எந்த அளவுக்கு தரக்குறவா பேசினா, அப்பமாவது ஒரு 8 உள்ள வந்து சண்டை போட்டியா நீ? யாரு அந்த கடைக்காரர் உங்களை தரக்குறவா பேசினாரோ? நீங்க தான் வெளுத்து வாங்கினியா வர. ஏமாத்துக்கார பையனிய, நல்ல கடை இல்லனிய, நல்ல டீ இல்லனிய, நல்ல வடை இல்லனிய, எல்லாம் நீங்க தான் சொன்னீங்க. அந்த பையனும் அவங்க அப்பாவும் உங்களை ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்ல, ரூபாயை கட்டிட்டு போங்கன்னு தான் சொன்னாங்க. எங்களுக்கு கண்ணும் தெரிஞ்சது, காதும் கேட்டுச்சு. சரி, இப்ப என்ன சொல்ல வர? எல்லாம் உன் சௌரியத்துக்கு பண்ணி முடிச்சிட்டல. நான் கெட்டவா, நீ நல்லவா, அவ்வளவுதானே? சொல்லிட்டேன்னா கிளம்பு. எதுக்கு இப்ப இங்க வந்து கடைச்சிட்டு கிடக்க? அதுக்கு இல்ல சந்தி, ஒன்னா வந்தோம் ஒன்னாவே போவோம்ட்டு தான் வந்தோம். போதும்க்கா, நீங்க ஒன்னா மண்ணா இருந்து செஞ்ச வரைக்கும் போதும். என் கதையை நான் பாத்துக்கிடுவேன், உங்க கதையை நீங்க பாத்துக்கிடுங்க. ஃப்ரீ பஸ் வரும், நான் அதுல ஏறி போய்க்கிடுவேன். நீங்க என்னன்னு போங்க, எப்படி போங்க. நாங்களும் ஃப்ரீ பஸ்ஸுக்கு தான் நிக்க முடி. அப்படியா? சரி, நான் அந்த பக்கமே நிக்கேன். பஸ் வரவும் நான் எப்படி ஏறுவேனா ஏறி நான் உட்காந்துக்கிடுவேன். உங்களெல்லாம் நான் கண்டுக்கிடவே மாட்டேன். என்ன எப்படி நீங்க நட்டாத்துல விட்டுட்டு போனீங்களோ அப்படியே நீங்க 3 பேரும் போங்க. நாம இனி உங்க கூட சேர்ந்து ஒரு பக்கம் வர மாட்டேன். இனி கேவலப்படுத்தினதும் இல்லாம என் ரூபாயும் போச்சு. மறுபடியும் இவள் கூட சேர்ந்துல நம்ம சுவாடி போட்டுக்கிட்டு போகணுமா? வந்துட்டாள்வ உலக நியாயஸ்திரி நான் தான். எப்படி பேசிட்டு போறான்னு பாரு சின்ன பொண்ணு. தப்பு பண்ணது பூரா அவா, என்னமோ நாம தான் தப்பு பண்ண மாதிரி நம்ம மேல பழைய தூக்கி போட்டு போறா பாரு. பாட்டு விடுங்கக்கா, இது என்னைக்கு திருந்துச்சு? தான் செஞ்ச தப்பு தப்புன்னு என்னைக்கு உணர்ந்ததோ அன்னைக்கு தான் விளங்கும். அது ஒரு நாள் 4 மணி பண்ணிக்கிடாது. நீங்க ஏன் வருத்தப்படுதிய? அதுக்கு இல்ல, 4 பேரா வந்தோம், இப்ப அவ மட்டும் தனியா போறாளன்னு தான் கவலையா இருக்கு. எங்க தனியா போகுது? இப்ப ஃப்ரீ பஸ் ஒரு பஸ் தான் விடுவான், நேரம் ஆயிட்டல. அந்த ஒரு பஸ்ல தான் கண்டிப்பா 4 மணி ஏறும், நம்மளும் ஏறுவோம். ஒரே பஸ்ல தானே ஒன்னா வீட்டுக்கு போறோம், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதிய. இன்னும் 2 நாளையில் வீட்டில் வெள்ளை அடிச்சுட்டு பூசை கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன்க்கா பிள்ளையார் கோயிலுக்கு. ஆமாம், நானும் எப்படியா இந்த மாதத்துக்குள்ளே வெள்ளை அடிக்கணும். இவளை வச்சுக்கிட்டு எப்படி வெள்ளையடி வேலையெல்லாம் முடிக்க போகிறனோ தெரியல. எத்தையோ எங்கவளா ஊர் சுற்றிட்டு வர? என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? பூ கட்டுறதுக்கு லட்சுமி வீட்டுக்கு போகிறேன்னு தானே சொன்னேன். அதுக்கு இவ்வளோ நேரமா? லட்சுமி அக்கா வீட்டுக்கு தான் போய் போனேன். பூவை கட்டி முடிச்சதும் வீட்டுக்கு போகலான்னு கிளம்புனா அப்போ தான் அவ சொன்னாவோ மார்க்கெட் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, ஒத்தையிலேயே போவா, மாச்சலா இருக்கு, யாராவது வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொன்னாவோ. எனக்கு மனசே கேட்கல கட்டிலா. பாவம், அவளே குள்ள கத்திரிக்கணக்கா இம்பிட்டு தான் இருக்காவோ. யாருமே இல்லாமல் ஒத்தையில போனாவுன்னா அவளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அதுக்காண்டி தான் நானும் சரி கூட போமேன்னு போனேன். போனதும் சும்மா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கி போட்டாச்சு. பல்லாரி, தக்காளி, ஈரங்கம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே உங்களுக்கு வடையும் பச்சையும் கூட வாங்கிட்டு வந்துருக்கே. காப்பி போட்டு தரேன், குடிக்கலா?
ஆமா ஆமா, நீ 7 மணிக்கு வந்து இறங்கி காப்பியை போட்டு தந்து தான் நான் வாயில ஊத்த போறேன் அன்னைக்கு. நான் 5:30 மணிக்கெல்லாம் காப்பியை போட்டு குடிச்சாச்சு. நான் கொண்டு இப்போ வெள்ளத்தாய் கொஞ்சம் சத்துணவு கொலக்கட்டை கொண்டு வந்து அதுவும் சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன். அப்படியே கொலக்கட்டையா கொண்டு வந்திய? ஆமாம்மா, இன்னைக்கு அவிச்சோம். அதான் 2 எடுத்துட்டு வருமேன்னு கொண்டு வந்தேன். 2 எடுத்துட்டு வந்தா அவ வாய்க்கே காணாததே. பிறகு நான் எங்க திம்பேன்? என்னைய பத்தி யோசிக்கவே இல்லையா நீங்க? நிறைய தாம்மா கொண்டு வந்தேன். அத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொண்டு போய் அடுப்படியில் வச்சிருக்கா, நீ போய் எடுத்து சாப்பிடு. சரிதே. சின்ன பொண்ணு, என் வீட்டுக்காரர் எஞ்சிட்டாரு போலயே. அத்தானே அடுப்படிக்கு போவதையா? நான் அங்க நிக்கேன். என்ன சின்ன பொண்ணு பையன் கையுமா நிக்கா? மார்க்கெட் வரைக்கும் போனவங்க, அதான் பையோட நிக்கேன். இல்ல என்னம்மா? தூங்கி எந்திரிச்சு வரையில கூட சின்ன பொண்ணுன்னு ஏழை விட்டுக்கிட்டு தான் வருவியால? ஏன் எம்மான்னு சொன்னா என்ன உனக்கு? பெத்தவா இருக்கான்னு நினைச்சியா செத்துட்டான்னு நினைச்சியா? ஏக்கா என்ன பேசுதா கற்க நேரத்துல? பிற என்ன டீ எப்போ பார்த்தாலும் சின்ன பொண்ணுன்னு அவளை தான் சொல்லுதான ஒழிய வீட்டில் அம்மானு ஒருத்தி இருக்காள அப்படின்னு நினைப்பே இல்லை அவனுக்கு. தூங்கி எந்திரிச்சு வாரப்பே அம்மா என்ன செய்தேன்ட்டு வரலாம்ல, சின்ன பொண்ணேன்ட்டு வரான். அப்போ நான் பெத்து இத்தனை வருஷம் வளர்த்த ஆளாக்கி எனக்கு என்ன பிரயோஜனம்? அதுக்கு நீ இப்படியா சொல்லுவே? ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை மெல்லும். 4 சந்தியும் கூடுத நேரத்தில் எப்படியா வார்த்தையை விடுவே? பிற இவன் செய்தது அப்படித்தானட்டி இருக்கு. ஏக்கா தாய்க்கு பிறகு தானம்பாவோ. நம்ம பார்த்துக்கிட்ட வரைக்கும் அம்மா அம்மா நம்மளையே சுற்றி சுற்றி வந்ததுவோ பிள்ளைகளு. இனி வீட்டுக்கு வந்தவா தானே பிள்ளையை பார்த்துக்கிடுதா? அப்படிங்கல பொண்டாட்டி பேர சொல்லி கூப்பிட்டுட்டா தான் என்ன? நான் இருக்க வரைக்கும் அம்மன் தான் கூப்பிடணும். நான் போனதுக்கு அப்புறம் வேணா பொண்டாட்டியை தலையில் தூக்கி வச்சு ஆடட்டும். அவன் எப்படி பேசலட்டி, இவ அப்படி மாற்றி வச்சிருக்கா. எம்மா இது ஒரு பிரச்சனைன்னு ஆக்காதம்மா, நான் தெரியாம சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டுட்டேன். நான் தான் பிரச்சனை பண்ணது என்னல? அவளோ நீயோ இந்த வீட்டில் பிரச்சனையே பண்ண மாட்டிய, 2 பேரும் நல்லவோ. என்னாலதான் பிரச்சனை சண்டையெல்லாம் வருதோ? சரிப்பா, உனக்கு நான் அவ்வளோ தூரம் பிரச்சனையா சங்கடமா இருக்க வேண்டாம். எங்கேயாவது கொண்டு போய் நீ விட்டுரு, எங்கேயாவது போயிருந்தேன். நீ போன என்னைய வீட்டை விட்டு துரத்தினாலும் துரத்த இல்லையோ, நீ இந்த வீட்டை விட்டு போய்கிட மாட்டேன். இப்போ இந்த மவங்காரன் இவளை போட்டு தாங்குன்னு தாங்கணும், எம்மா 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 எம்மான்னு. அதுக்கு என்ன பேச்சு பேசணுமோ பேசிக்கிட்டு இருக்கா. அந்த ஆளும் சாதாரணமா எம்மா விடுமா தெரியாம சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு போலாம்ல. ஒரே அடியா அவரும் தாங்குதாரு. தாங்க தலையில தான் போவா. எம்மா எனக்கு என்னைக்கு நீயும் முக்கியம் தான்மா. நீயும்னா அப்ப அவதான் முதல்ல முக்கியம், அதுக்கு அடுத்தா நான் போனா போதுன்னு நீயும் முக்கியம் தான் சொல்லுது, அப்படித்தானே? இப்போக்குள்ளே சண்டையை முடிக்க மாதிரி தெரியல. இப்படியே போனால் அந்த ஆளை அவகிட்ட தலையாட்டிக்கிட்டு அப்படியே நிற்க வேண்டியதான். நம்ம தான் ஏதாவது கோல்மால் பண்ணி களைச்சி விடணும். என்ன செய்ய, நம்ம புருஷராச்சா நம்ம தான் காப்பாற்றணும். ஏதாவது வழியை பார்ப்போம். என்ன வழியே ஒரு படியா சிலும்புத? ஒன்றும் இல்லத்தே, ரொம்ப நாளாக தொண்டையில் ஒரு முள்ளு சிக்கிக்கிட்டு அங்கிட்டும் போக மாட்டுக்கு இங்கிட்டும் போக மாட்டுக்கு. அதான் லேசாக சிலும்பி கொடுத்தேன். மீன் தின்னு 2 நாள் ஆகுதா, இன்னுமா உனக்கு முள்ளு மாட்டிக்கிட்டு நிக்கி? கழுத வருஷம் பூரா அப்படித்தான் நிற்கி. அதுக்கிட்ட நான் மாட்டிட்டேனா இல்லை என்கிட்ட அது மாட்டிக்கிட்டான்னு எனக்கும் தெரியல, அதுக்கும் தெரியல. இத்தனை நாள் அது போகாம இருக்கோ? போய் சேர்ந்துட்டா தான் பரவாயில்லையே, போவனாங்கு. இவ யார சொல்றா? மீனை சொல்றாளா என்னைய சொல்றாளா? சரித்தே, நான் போய் 1 ரூபா தண்ணியை குடிச்சிட்டு அடுப்படியில் போய் வேலையை பார்க்கேன். நிறைய காய்கறி வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அன்னைக்கு சாம்பார் வச்சு இட்லி வைக்க. என்ன போய் நேரத்தோட செய்யி போ. சரித்தே. அத்தானு அவனை எதுக்கு கூப்பிடுதே? அவ இல்லத்தே, குக்கரை மேலே தூக்கி வச்சுட்டேன்னா எனக்கு கை எட்டாது. அதான் அவளை கூப்பிட்டு எடுக்க சொல்லாமேன்னு கூப்பிட்டேன். யாரு உனக்கு கை எட்டாதோ? ஆமத்தே, என்னை விட அவர் வளர்த்தி பார்த்தீங்களா, அதான் கூப்பிட்டேன். எத்தான் வாங்க வந்து எடுத்தாங்க. நான் வாரேன் சின்ன பொண்ணு. பாத்தியாட்டி, அவன் என்கிட்ட நின்று பேசக்கூடாதான், அதுக்கு தான் இப்படி இழுத்துட்டு போறா. ஏக்கா குக்கர் இருக்குன்னு தானே கூப்பிட்டு போறா? அதெல்லாம் ஒரு சாக்கு சும்மா. இவன் இருக்க வளர்த்திக்கு மேலே செவரே கையை வச்சு தொட்டுவாட்டி. இவளுக்கு அந்த ஆணில மாட்டிருக்கா குக்கர் எடுக்க முடியல, புருஷனை கூட்டு போறா. அந்த அன்னைக்கு என் மவன் 5 நிமிஷம் நின்று பேச விடக்கூடாதுன்னு வேணும்னே இழுத்துட்டு போறா. பேதிலேவா நல்லாவே இருக்க மாட்டா. பூமாரி எம்மா வந்துட்டியா? எங்கம்மா போனா இவ்வளோ நேரம்? மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தேன் மக்களே. ஷவா என்ன கூட்டம்! செத்த நேரம் குறுக்க சாச்சா தான் வாழ முடியும். அம்மா நீ சாப்பிட்டியா மக்களே? சாப்பிட்டம்மா. இன்னைக்கே முட்டுக்கான காய்கறி வாங்கி செலவாகி போச்சு. இன்னும் பொங்க செலவு வேற இருக்கு, வெளில வேற அடிக்கணும். என்ன செய்ய போறனோ தெரியல. எம்மா நீ சாப்பிட்டியா? சோறு வேணா வச்சு கொண்டு வரட்டா? வேண்டாம் மக்களே, அம்மா வரையில கொஞ்சம் டீ பச்சியெல்லாம் சாப்பிட்டு தான் வந்தேன். எவ்வளோ போய் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல? சொல்ல மறந்துட்டேன் பாரு, இது உள்ள தேங்காய் பண்ணு இருக்கு, எடுத்து சாப்பிடு மக்களே. தேங்காய் பண்ணு வாங்கினியாம்மா? ஆமாட்டி, நான் சாப்பிட்டுட்டு எப்படி உனக்கு வாங்காம இருப்பேன்? உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்து சாப்பிடு. எம்மா அடியிலேயே வச்சிருக்க? ஆமாம் மக்களே, எல்லா காய்கறியும் கீழே கொட்டிட்டு அதுக்கடுத்து தட்டில் எடுத்து வச்சு சாப்பிடு. சரிம்மா. போகும்போது இம்பிட்டு செலவாயிரும்னு நினைக்கல. வீட்டு செலவுக்கு தான் ரூபா இருக்கும். பொங்கலை கழிக்கிறதுக்கு கூட ஒரு 1000 2000 இருந்தால் நல்லாயிருக்கும். எம்மா அந்தம்மா நீ எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம் மக்களே, நீ சாப்பிடு. கொஞ்சோண்டு எடுத்துக்க ஏம்மா. செத்த நேரம் பொறுத்து சாப்பிடுதம்மா, நீ சாப்பிடு. சரி, அப்போ உனக்கு ஒரே ஒரு துண்டு வச்சுட்டு மிச்சத்தை நான் சாப்பிடட்டா? உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடு மக்களே. சரிம்மா. ஆமாம், நீ அப்படி கவலையாகவே உட்காந்துருக்கா ஒரு மாதிரி? ஒன்றும் இல்லை மக்களே. சொல்லம்மா. இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் ஜாமான்லாம் நிறைய வாங்கிட்டேன் வீட்டுக்கு. இல்லாதது தான் வாங்கியிருக்கேன். ஆனாலும் பொங்க செலவுக்கு ரூபா காணாதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
எம்மா அதான் கவர்மெண்ட்ல துட்டு தரவுல்ல. துட்டு தராங்களா? ஆமா, பொங்கல் பரிசுக்கு 3000 ரூபாய் தராங்களாமே. என்ன மக்களே சொல்லியா? ஆமாம்மா, பொங்கல் பரிசு தருவாவல்ல. அரிசி, சீனி, கரும்பு, வேட்டி, சேலையெல்லாம் வாங்கிட்டு வருவல்ல. ஆமா, அது வருஷம் வருஷம் கொடுக்கறது தானே. அது கூட சேர்த்து இந்த தடவை 3000 ரூபாய் பணமும் தராங்களாம்மா. பணம் தராங்களா? அம்மா, உனக்கு தெரியாத? எங்க ஸ்கூலு பூரா இதான் பேச்சு. அப்படியா மக்களே? எனக்கு தெரியாதே. நீ எங்க போன டிவிலாம் பார்க்க? என் ஃப்ரெண்டு பிள்ளைகளோட அம்மாலாம் நியூஸ்ல பார்த்துட்டு பேசிக்கிட்டாங்களாம். அதை வச்சு தான் ஸ்கூல்ல எல்லா பிள்ளைகளும் சொல்லிட்டு இருந்தது. அப்படியா மக்களே? எப்பா 3000 ரூபாய் தராங்களா? அப்பம் பரவாயில்லையே. ஆமா, இன்னொரு விஷயம் சொன்னா நீ எனக்கு இன்னும் 2 தேங்காய் பண்ணு வாங்கி தருவ. என்னது டீ? நான் ஸ்கூல்ல இருந்து வந்துகிட்டு இருந்தேனா, அப்ப நம்ம தெருமுக்கு மரத்தடியில ஒரே கூட்டமா இருந்து. ஆ, எதுக்குன்னு கேட்டனா, ரேஷன் கடையில சாமான் வாங்குறதுக்கும் ரூபா வாங்குறதுக்கும் டோக்கன் கொடுக்காங்கன்னு சொன்னாவோ. சரி, அந்த அன்னைக்கு நான் டோக்கனை வாங்கி வச்சிருக்கேன். நீ நாளைக்கு போய் ரேஷன் கடையில டோக்கனை கொடுத்த அப்படின்னா உனக்கு 3000 ரூபாய் துட்டு தந்துடுவோ. அரிசி, சீனி, கரும்பு, வேட்டி, சேலை எல்லாம் தந்துடுவோ. அப்படியா மக்களே? டோக்கன் வாங்கி வச்சிருக்கியோ? ஆமாம்மா. இதை என் தங்க பிள்ளை என்னமெல்லாம் செஞ்சிருக்கு. டோக்கனை எங்க மக்களே வச்சிருக்கா? நான் சொல்லுவேன், நீ எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அதுக்கு பதில் என்ன மக்களே செய்யணும்? அப்படி கேளு. நாளைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி போடுமா? பிரியாணியா மக்களே? நாளைக்கு போட முடியுமான்னு தெரியலையே. ஏமா ஏட்டி, நாளைக்கு நீ பள்ளியிடம் போகணும். நானும் இந்த ஜாமான் வாங்கிறதுக்கு ரேஷன் கடைக்கு போயிருவோம்ல. நாளா கழிச்சு பண்ணி தரட்டா அம்மா? சரி, போனா போதுன்னு விடுதேன். நாளா கழிச்சு கமன்னு நம்ம வீட்டில் பிரியாணி பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டேன். சரி மக்களே, என் தங்க பிள்ளை சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? டோக்கனை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுமா. சரி சரி சொல்லுதேன். விளக்கு கிட்ட தின்னாத்து மரம் வச்சிருக்கல்ல அம்மா, அதுக்கு கீழே மடிச்சு வச்சிருக்கேன். அப்பா பார்த்தா எடுத்துக்கிடுவோன்னு ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ போய் எடுத்துக்கிட்டதே, இல்லாட்டி அதே இடத்த இருக்கட்டுமா? நான் போய் எடுத்து பீரலுக்குள்ள ஒளிச்சு வச்சது என்ன மக்களே? சரி, அப்ப செய். வேற உனக்கு தேங்காய் பண்ணு வேண்டாமா? எனக்கு வேண்டாம் மக்களே, நீயே சாப்பிடு. சரி சரி, அப்போ போய் நீ டோக்கன் எடுத்துக்கோ. நான் அந்த பண்ணை சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணுதேன். சரி மக்களே, என் தங்க பிள்ளை. சரி சரி, ரொம்ப புகழாதே. போய் பொழப்ப பாரு. பாட்டி, இந்த அம்மைக்கு ரூபா தாராங்கன்னு ஒண்ணு என்ன சந்தோஷமா இருக்கு. மலம பித்தா பித்தாத்தே, மலம பித்தா பித்தாத்தே, மல பித்தா பித்தாத்தே, மலம பித்தாத்தே. ஹோலி ஹோலி, பக்கத்துல சிரிக்கிற டோலி. ஜாலி ஜாலி, வெக்கத்துல மயங்குற டோலி. காலி காலி, மொத்தத்துல அவனும் தான் காலி. ஜாலி ஜாலி, அடி போலி. அலமித்தி ஹபீபோ, வலமித்தி ஹபீ வந்தாலே, வலமித்தி ஹபீபோ, வலமித்தி ஹபீ வந்தா, அலமித்தி ஹபீபோ. யாரு டிவி அமுத்துனா? நான் தான் டீ. எம்மா வந்துட்டியா? சொல்லாம கொல்லாம எங்கம்மா போனேன்? அப்பாவுக்கு போன் போட்டு கேட்டாலும் தெரியலன்னு சொன்னாவே. சரி, அது இருக்கட்டும். என்ன டீ பண்ணிட்டு இருக்கே 2 பேரும்? ஒருத்தி போன நோண்டிட்டு கிடக்கா, ஒருத்தி டிவியை பார்த்து ஆடிட்டு கிடக்கா. இது என்ன வீடு நினைச்சியா? என்ன நினைச்சியா? வாசல கோலம் போடாம கிடக்கு. அப்ப தூத்து தொலைச்சு கோலம் போடாம அறிவில்லை என்ன? கற்க நேரத்துல வாசல்ல கோலம் கூட போடாம வீட்டுக்குள்ள ஆடிட்டு கிடக்கிய விளங்கும் டீ. எம்மா, சும்மா சும்மா கத்தாதம்மா. நாங்க வாசல்ல கோலம் மட்டும் தான் போடல, ஆனா தூத்தாச்சு தொளிச்சாச்சு. ஏன் போடலன்னு தான் கேட்கேன். அதுக்குள்ள 2 பேருக்கும் சண்டை வந்துட்டோ. நீ தூரு, நான் தொளிக்காம இருப்பா. ஒருத்தி கோலம் போட சொல்லிருப்பா, நான் போட மாட்டேன், நீ போடுன்னு தனி சண்டை போட்டு 2 பேரும் போடாம இருக்கே. அப்படித்தானே? இல்ல, கோலப்படி இருந்தா தானே போட முடியும். ஏன் டீ, இந்த சிலிண்டர் கிட்ட வெள்ளை டப்பால வச்சிருக்கோம்ல. சிலிண்டரும் இருக்கு, வெள்ளை டப்பாவும் இருக்கு. கோலப்படி எங்க இருக்குதுல? ஆமா, நான் இன்னைக்கு காலையில கோலம்படியில காலையா போயிட்டு வாங்கி வைக்கன்னு நினைச்சேன். அதனாலதான் கோலம்படியிலே மக்களே. ஆமாம்மா, மற்றபடி நாங்கள் வீடெல்லாம் தூத்து ஒதுக்கி பாத்திரம் தேய்ச்சி எல்லாம் பண்ணிட்டோம். அப்படியே மக்களே, ஏத்த என் பிள்ளைகள் எல்லா வேலையும் பார்த்துக்கோல. அது மட்டுமா, இன்னொரு விஷயம் சொன்னா நீ இன்னும் எங்களுக்கு மேலே டான்ஸ் ஆடுவ. என்னது டீ? நீ ஏன் கெஸ் பண்ணி பார்ப்போம். ஏட்டி, எனக்கே அலைஞ்சு தெரிஞ்சு கைகாலெல்லாம் வலிக்கிட்டு இப்போ போய் அடுப்படியில் எதுவும் செய்ய முடியாது. அடுப்படியில் செய்ய போறியா? ஆமா, என்னமோ கசு பண்ணணும்ல. அதெல்லாம் இப்போ பண்ற எனக்கு ஆவி இல்லை. என்ன விஷயம்னு சொல்லுங்க. முனிசு அம்மா பேச பத்தியா? அடுப்படியில் போய் கசு பண்ணி தர போறாளாம். ஏமட்டி, ஒரு படியா பல்ல காட்டுதியா? என்ன விவரம்னு சொல்ல வேண்டியதானே? எனக்கு இப்போ எதுவும் செஞ்செல்லாம் தர முடியாது. சொல்றாருன்னா சொல்லு, இல்லாட்டி போ. ஏம்மா, நீ ஒன்றும் செஞ்சு தரேன்டாமா. நாங்களே என்னன்னு சொல்லுதோம். சீக்கிரம் சொல்லுங்க டி. ஏம்மா, பொங்கல் பரிசு தருவாங்கல்ல, அதுக்கு டோக்கன் வாங்கி வச்சிருக்கோம். அப்படியே மக்களே, இன்னைக்கு டோக்கன் கொடுத்தாங்களோ? ஆமாம்மா, இன்னைக்கு ரேஷன் கடையில் வேலை பார்க்க ஒரு அண்ணாச்சி கொடுத்துட்டு இருந்தாவே. நாங்கள் போய் அன்னைக்கு கூட்டத்தில் நுழைஞ்சு வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன கூட்டம் தெரியுமா? ஆமாம், சின்ன பொண்ணு அத்தை விட்டு ஆச்சியும் கூட வந்து வாங்கினாவே. அப்படியே? அப்போ நான் சின்ன பொண்ணு எல்லாருமே சேர்ந்து போய் நாளைக்கு வாங்கிட வேண்டியதான். ஏட்டி, பூமாரி வாங்கினாலா? பூமாரி, சியானா எல்லாரும் வாங்கிட்டாவாம்மா. அப்படியே? அப்போ நாங்கள் 4 பேருமே நாளைக்கு போய் வாங்கிடலாமா மக்களே? வாங்கிடலாம்மா. சரி சரி. என்னத்தையோ ஒரு வேட்டியும் சேலையும் உருப்படியாக கிடைக்கும். வேட்டி சேலை மட்டுமாம்மா? 3000 ரூபாய் ரொக்கம் கொடுக்காங்களாம்லா? 3000 ரூபாய் தராங்களா? ஆமா, உனக்கு தெரியாதோ? ஏட்டி, அது 1000 ரூபாய் என்னமோ இருக்கும். முன்னாடி கொடுத்தாங்க, இப்போ 2-3 வருஷமா தரலையே. அதுக்கெல்லாம் சேர்த்து மாத்துதாம இப்போ 3000 ரூபாயா தராங்க. 3000 ரூபாய்லாம் தரமாட்டாங்க டி. சும்மா யாராவது சொல்லிருப்பாவோ, அதை கேட்டு சொல்லாதியே.
ஏமா அன்னைக்கே நியூஸ்ல போட்டாங்கம்மா, நான் உன்னை கூப்பிட்டேன், நீ மாவு அரைச்சிக்கிட்டு வரமாட்டேன்ட்ட. அதுக்குள்ள நீ எதுக்கும் என்னை ஏசிட்டியா, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஏட்டி இப்ப 3000 கொடுக்கறது நெசந்தானே? ஆமாம்மா. யாத்தே நான் என்ன பண்ணுவேன் 3000 ரூபாயாடி? எம்மா கை கால் வட மாட்டேங்க எனக்கு. தள்ளி சின்ன பொண்ணுக்கு ஒரு போன் போட்டு என்ன ஏதுன்னு கேப்பா, அவ வாங்கிட்டாளான்னு. அந்த அத்தைக்கு ஆச்சியும் வாங்கினாவம்மா. வாங்கிருப்பா ஒட்டி, ஆனா இவளுக்கு 3000 ரூபாய் கொடுக்காங்கன்னு தெரியாதுல்ல. இப்பவே போன் போட்டு சொன்னாதான் எங்களுக்கு முன்ன அவ இடம் போட்டு நிப்பாட்டி நாளைக்கு நான் உங்களை பள்ளியிடத்துக்கு அனுப்ப வைக்கன்னு எனக்கு வேலை இருக்கு. அவளுக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது. முன்னாடியே போய் இடம் போட்டு நிப்பா பாத்தி அத்தை. அதனால இப்பவே ஒரு வார்த்தை போன் போட்டு விட்ட சொல்லிடுறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ இவ்வளவு தூரம் இங்கே போயிட்டு வந்திருக்கியா, எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்த கமிட்டி ஒரு தேங்காய் பண்ணு 2 குச்சி கப்போத்தையும் இருக்கு. என்னது தேங்காய் பண்ணும் கப்போத்தெல்லாம் வாங்கினியா? ஆமா மக்களே, இந்த பையில இருக்கு, போய் எடுத்து வச்சு தின்னுங்க. இவ்வளவு லேட்டா சொல்லியாமா? எத்தியா எனக்கும் வேணும், நீ மட்டும் எடுத்துறாதே. அரைப்படிக்கு வாட்டி பங்கு போட்டு சாப்பிடுவோம். சப்பா 3000 ரூபாய் தராங்களாம்ல. சின்ன பொண்ணுக்கு ஒரு பானை போட்டு இடத்த போட சொல்லுவோம். நாளைக்கு காலம்பரையே போய் வாங்கிடணும், இல்லாட்டி கூட்டம் கொள்ளையத்த கூட்டம் வந்துடும். ஹலோ. சின்ன பொண்ணு என்ன இதே? இருக்கம்க்கா, இட்லி வைக்க துணியை காங்கல, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நான் இனிமேதான் நைட்டுக்கு என்னமா செய்யணும். சரி, உன் மாமியார் டோக்கன் கொடுத்தாங்க வச்சாங்கன்னு என்னமோ சொன்னதா? இல்லையக்கா, என்ன டோக்கனு? பாத்தியா, உன்ட்ட ஒண்ணுமே சொல்லலையாவோ? ரேஷன் கடையில பொங்க ஜாமான் தரதுக்கு டோக்கன் கொடுத்தாங்களா சின்ன பொண்ணு? உன் மாமியாரும் வாங்குதான், அதை பாத்துக்கோ என் பிள்ளைகள். அப்படியாக்கா? பாத்தியில அந்த கிழவி ஒண்ணுமே சொல்லல. மறந்துருப்பாவளா இருக்கும் சின்ன பொண்ணு. இருக்கும் வந்த உடனே சண்டை போட்டு கிடந்தது. சரி, இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னதுக்கா? ஏன் நாளைக்கு ரேஷன் கடையில பொங்க ஜாமான் தரதோட சேர்த்து 3000 ரூபாய் ரொக்கமும் தராங்களா சின்ன பொண்ணு? இது 3000 ரூபாய் தராங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நியூஸ்லயே போட்டானா என் பிள்ளைகள் பாத்துருக்கு. நம்ம தான் தெரியாமலே இருந்திருக்கோம். ஏக்கா 3000 ரூபாய் எப்படிக்கா மனசார தாரா? அந்த வருஷம் போன வருஷம் ஒண்ணுமே தரலையே. ஆமா சின்ன பொண்ணு, நம்ம தான் தெரியாமலே இருந்திருக்கோம். பாத்தீங்களாக்கா, அப்ப இந்த கிழவி டோக்கன் வாங்கிக்கிட்டு எனக்கு தரக்கூடாதுன்னு தான் வச்சிருக்கோம் என்னமோ. அப்படின்னா இருக்கா சின்ன பொண்ணு? நம்மளே இருக்க வேலையில டிவில ஒன்றும் கவனிக்காம இருக்கோம். என் பிள்ளைல ஸ்கூல்ல சொன்னதை வச்சுதான் என்கிட்ட வந்து சொன்னுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். வா மாமியார் என்னத்தை பாத்துக்க போறாவோ, அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சா கண்டிப்பா டோக்கனை என்கிட்ட தராதுக்க. எப்படினாலும் நீதானே சின்ன பொண்ணு ரேஷன் கடைக்கு போகணும். அவிகளுக்கு கால் வலி வச்சுக்கிட்டு வரவா முடியும்? அது முடியாதுதான். இருந்தாலும் ரூபா தராங்கிறத சொல்லாம டோக்கனை கையில வாங்கணும். சரி, எப்படியாவது வாங்கி வச்சுக்கோ. நாளைக்கு எங்களுக்கு பிள்ளைகளை கிளப்பி விட ஸ்கூலுக்கு அனுப்பன்னு கொஞ்சம் வேலை இருக்கும் சின்ன பொண்ணு. நானா இருக்கட்டும், லட்சுமியா இருக்கட்டும், சாந்தியா இருக்கட்டும், வரதுக்கு நேராகும். நீ காலையிலேயே சாப்பாடு எதுவும் செய்யணும்னா செஞ்சுட்டு டக்குன்னு போய் இடம் போட்டு நிப்பியா? சரிக்கா. ஏற்கனவே பொங்க ஜாமான் கொடுக்கக்கே ஒருவாடு கூட்டம் நிப்பாவே. இதுல 3000 ரொக்க பணம் வேற தராங்கன்னா சொல்லவா வேணும்? அதனால நீ நாளைக்கு ஒரு நாளைக்கு தூக்கத்தை பார்க்காம கொஞ்சம் காலம்பரம் எந்திரிச்சிரு சின்ன பொண்ணு. எந்திரிச்சிட்டு காலம்பரம் மாமியாருக்கு சாப்பாடு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டு குடுன்னு ஓடி போய் ரேஷன் கடையில போய் நின்னுக்கோ சின்ன பொண்ணு. சரிக்கா. நாங்க வாரதுக்கு எப்படி ஒரு 9, 9:30 ஆகும். நீ ஒரு 7 மணிக்கெல்லாம் போயிரு. என்ன நீ போய் இடம் போட்டுட்டு மட்டும் நில்லு. நாங்க வார வரைக்கும் மட்டும் நில்லு. நாங்க வந்துட்டோம் வையன், நாங்க அதுல நின்னுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கூட நீ கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிடலாம். அப்புறம் கிட்ட போயில நீ ஒன்னா வந்து சேர்ந்துக்கிட்டா போதும். சரியா? அது எப்படியாவது நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி நின்னுக்கிடுவோம்க்கா. சரி சின்ன பொண்ணு, கொஞ்சம் தூக்கத்தை பார்க்காம நாளைக்கு ஓடிடு. அப்பதான் காலம்பரம் வாங்கிட்டு வர முடியும். இல்லாட்டி சாயங்காலம் வரைக்கும் ஆக்கிடுவாளுவே. இல்லைன்னா 1-2 ஜாமான் கிடைக்காமலே கூட போகலாம். இல்லக்கா, கண்டிப்பா போயிருவோம். 4 மணிக்கு தெரியுமாக்கா 3000 ரூபாய் தராங்கங்குது? தெரியலையே சின்ன பொண்ணு. அவளுக்கு தெரிஞ்சிருந்தாதான் இன்னைக்கு நாள் பூரா அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்திருப்பாளே. அவளுக்கு தெரியாம தானே ஒன்னும் சொல்லாம இருந்தா. ஆமா, பத்தியில தெரிஞ்சிருந்தா 5 நிமிஷம் வாய முடாம அதை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாவ. நான் வேணா ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போடட்டாக்கா நாளைக்கு வர சொல்லி? போடு சின்ன பொண்ணு. சரிக்கா, அப்படியே லைன்ல இருங்கண்ணே. சரி சரி. ஹலோ. என்ன 4 மணி என்னைதியா? இருக்கேன், என்ன சொல்லு. நைட்டு டிஃபன் எல்லாம் பண்ணியாச்சா? இனிமே தானா? பண்ணணும், படுத்து கிடக்கேன். என்ன செய்யணும் தெரியல. கொஞ்சம் நேரம் கழிச்சு சப்பாத்தி என்னத்தையும் பேசி போடணும். நீங்க எல்லாருமா சேர்த்து நீ படுத்தின பாட்டுல எனக்கு மண்டையே வேலை செய்ய மாட்டேங்குது. சரி அப்படியே இருந்துட்டு போட்டும். சரி, நாளைக்கு காலம்பரம் ரேஷன் கடைக்கு வர பாருங்க. எதுக்கு காலையிலேயே? உங்களுக்கும் விஷயம் தெரியாதாக்கும். நாளைக்கு பொங்கல் பரிசு கொடுக்காவலாம்க்க. அப்படியா? அங்க எனக்கு ஒண்ணும் தெரியல. என் வீட்டுல என் மாமியார் டோக்கன் வாங்கி வச்சிருக்காவலாம். சரசக்க வீட்டுல ஓ பிள்ளைகள் வாங்கி வச்சிருக்கு. உங்க மவாலோ இல்லாட்டி அந்த அண்ணனோ வாங்கிருக்காவலான்னு கேளுங்க. நான் கேக்கேன். எடி என்னம்மா மக்களே, இன்னைக்கு எது ரேஷன் கடைக்கு டோக்கன் உதாரணம்னு யாரும் தந்தாவளா? ஆமாம்மா, நாங்க பள்ளியிடம் போயிட்டு வரும்போது தந்தாவ, வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? சரி சரி. என்ன இத ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோமா? டிவி பார்த்துட்டு இருக்கேன். சரி பாருப்பா. இம்மா சீக்கிரம் சப்பாத்தி என்னமும் போடுமா, வயிறு பசிக்கி. ஐயே, வயிறு பசிட்டு அண்ணா வேற ஒரு 10 நிமிஷத்துல எந்திரிச்சு போட்டு தரேன் என்ன மக்களே. சரிம்மா. சின்ன பொண்ணு, என் வீட்லயே என் பிள்ளை வாங்கி வச்சிருக்கானா? சரி, அப்ப டோக்கனை வாங்கி வச்சுட்டு நைட்டே ரேஷன் கார்டெல்லாம் எடுத்து ஒரு பைக்குள்ள வச்சுக்கிடுங்க. காலம்பரை உடியாந்துருங்க. சரியா? எனக்கு எங்க கிளம்புற வர என்ன இவளை பள்ளியிடத்துக்கு அனுப்பணும், வையாவை வேலைக்கு அனுப்பணும். எனக்கும் காலையில கொஞ்சம் வேலையில இருக்கத்தான் செய்யும். ஆனா உங்களுக்கு இருக்காது பத்தியில. அதான் சரசக்கா என்ன சொன்னாவே, காலம்பரை நீ போய் ரேஷன் கடையில நில்லுன்னு சொல்லியிருக்காவ. அப்படியா? சரசக்கா சரியான ஆளு. நீ தான் அவளை நல்லவனு சொல்லிக்கிடணும். எப்படி அவ வீட்டு வேலையெல்லாம் அவ பார்த்துட்டு மெதுவா வருவாங்களாம். நீ மட்டும் ஆளா போய் அங்க நின்று கால் கிடக்க நின்று அவளுக்கு இடம் போடணுமோ? ஏன் அவ போய் நிக்க வேண்டியதானே? நல்லவ எனக்கா ஊருக்கு நடிச்சுக்கிடாவோ. என்ன பூரா கெட்டானு சின்ன பொண்ணு. நீ தான் அவளை நல்லவன்னு தலையில தூக்கி வச்சுட்டு தெரியுத. எம்மா, நான் யாரையுமே நிக்க சொல்லலம்மா. அவளுக்கு அவ போய் நின்னுக்கிடுங்க. யாருக்கும் உதவி பண்ண வேண்டாம். ஒன்ன மண்ணா இருக்கவும் வேண்டாம். யாரு? சரசக்கா குரல் எனக்கா இருக்கு. சின்ன பொண்ணு, நீ தானே பேசிக்கிட்டு இருந்த?
நாலுமணி கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கேன். கான்ஃபரன்ஸ் கால் போட்டியா? ஏ இதை முதல்லயே சொல்லலாம்ல, இப்ப குண்டச்சி ஆடாதுன்னு அடுவாளன்னு மட்டும் என்ன நாலுமணி சத்தத்தையே காணும்? இருக்கந்தாயே சொல்லு, முதல்லயே கான்ஃபரன்ஸ் கால்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சாந்தி சொல்லியிருந்தா நீ என்னென்ன பேசினா எனக்கு கேட்காம போயிருக்கும் நினைக்கியோ? நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு நமக்கு நல்லா பேசியம்மா விளையாட்டுக்கு. நான் சின்ன பொண்ணு ஆளா போய் நிக்க சொன்னது ஒண்ணும் எனக்காண்டி மட்டும் கிடையாதுமா. நீ உன் மவளை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டி இருக்கு, உன் வீட்டுக்கார வேலைக்கு அனுப்ப வேண்டி இருக்கு. லட்சுமி மாடு கண்ணுன்னு வேலையா இருப்பா, நானும் என் பிள்ளைகளோட மாயனும். அவளுக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் இல்ல. அவன் மாமியார் கிட்ட ரேஷன் கடைக்கு போறோம்னு சொன்னா விட்டுருவோ சீக்கிரத்துல. அவன் வீட்டுக்காரனும் வேலையில இருந்து நேராய் தான் வருவான். சரி அவளுக்கு வேலையில ரொம்ப இருக்காது அப்படின்னு தான் அவளை காலையில போய் நிக்க சொன்னேன். இப்ப அவ நின்னானாலும் அவ மட்டுமே ஒத்தையில நிக்க போறது இல்ல. நம்ம போவோம், அவளை உட்கார சொல்லிட்டு நம்ம நின்னுக்கிடணும். கடைசி அரிசி வாங்க போற நேரத்தை அவளை முன்ன விட்டு அவளை ஆளா வாங்க சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கும் சேர்த்து தானே பேசிருக்கேன், இவ்வளவு கெட்டனத்துல பேசா சாந்தி. ஏ இவ கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா நான் வாயே திறந்துக்க மாட்டேன்னா இப்ப இவகிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? இதுக்குன்னே 4 பக்கம் டைலாக் பேசுவாளே இவா. சின்ன பொண்ணு நீ எல்லாம் நாளை காலையில போய் எங்களுக்காண்டி நிக்க வேண்டாம் சின்ன பொண்ணு. அவ உங்களுக்கு எப்ப வேலை முடியுதோ அப்ப போய் நில்லுங்க. சாந்தி நீ உன் சௌரியத்துக்கு எப்ப வேலை முடிஞ்சதோ அப்ப போய் நின்னுக்கம்மா. யாரும் முன்னாடி நிக்க வேண்டாம், பின்னாடி நிக்க வேண்டாம். அவ அப்படி இல்ல, என்னக்கா யார்ட்டையோ பேச மாதிரி பேசிய, நமக்குள்ள நம்ம தாயாப்பிள்ளையா பழகிருக்கோம். ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? நாலுமணி சமாளிக்கிறதுல சரியான ஆளு. சரி சரி அந்தாலும் விடு. சரி லட்சுமி அக்காக்கு சொல்லிட்டீல, அவ பிறகு நாளைக்கு வராம போயிராம. ஆமா சின்ன பொண்ணு, அப்படியே லட்சுமிக்கு ஒரு பான் போட்டுரு. என்ன போடியம்க்க? ஹலோ லட்சுமி அக்கா. சொல்லு சின்ன பொண்ணு. என்னக்கா நிதியா? இருக்கேன், பால் அடுப்புல வச்சிருக்கேன், பாத்துக்கிட்டு இருக்கேன். விஷயம் தெரியுமா? டோக்கன் கொடுத்துட்டாங்களாம்ல பொங்கல் பரிசுக்கு. உங்களுக்கு யார் சொன்னா? ஏன் அவ தான் சொன்னா, டோக்கன் வாங்கி வச்சிருக்கம்மா, பொங்கல் பரிசு தராங்களாம், கூடவே 3000 ரூபாய் ரொக்க பணமும் தராங்களான்னு சொன்னா. இது 3000-ஆ? என்ன சின்ன பொண்ணு சாந்தி குரலனக்கா கேக்குது? கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கேன் லட்சுமி அக்கா. அதான் சாந்தி அக்காவும் இருக்காவா, சரசக்காவும் இருக்காவா போன்ல. அப்படியா? 3 பேரும் ஒரே பொண்ணுல தான் இருக்கீங்களோ? ஏக்கா அது கிடக்கட்டும், 3000 ரூபாய் தரவுன்னு சொன்னீங்களா, யார் தரா? கவர்மெண்ட்ல பொங்கல் பரிசோட சேர்த்து 3000 ரூபாயும் தராங்களாம் சாந்தி. எனக்கே தெரியாது, என் மாவா சொல்லி தான் தெரியும். இது யாருமே என்கிட்ட சொல்லலையே, என் மவளும்லாம் என்கிட்ட சொல்லல. அப்படின்னா காலம்பரை சாப்பாடு செய்யதான் முக்கியம், முதல்ல ரேஷன் கடையில நிக்கதான் முக்கியம். சரி அக்கா நீங்க போன பேசிக்கிட்டுங்க, நான் வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு சீக்கிரம் தூங்கட்டும். காலம்பரை ஓடணும் ரேஷன் கடைக்கு. ஹலோ ஹலோ நாலுமணி. எப்ப ரூபா தராங்கன்னு சொன்ன உடனே நாலுமணிக்கு கையும் உடல காலும் உடல போலயே. அவெல்லாம் 1000 ரூபாய் தரம்னு சொன்னாலே விழுந்தடிச்சு ஓடி வாங்க போவா. இப்ப 3000 ரூபாய் தராங்கன்னு சொன்ன பிறகு கேட்டுட்டு சும்மையா இருப்பா? என் பார்வைக்கு இன்னைக்கு ராத்திரியே ரேஷன் கடையில போய் படுத்துருவான்னு நினைக்கேன். இந்த விஷயத்துல அவள மாதிரி இருந்தா தான் ரூபாயை வாங்க முடியும். நாளைக்கு எவ்வளவு கூட்டம் இருக்க போதோ ரேஷன் கடையில தெரியல. காலம்பரை போய் நிக்கணும். ஏக்கா நான் எப்படியாவது காலையில குதிச்சு ஓடிப்போய் அங்க நிப்போம்க்கா. நீங்க வரவும் நீங்களே என் கூட ஜாயின் ஆயிக்கோங்க சரியா? நீங்க வந்த பிறகு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிடுதேன். சரி சின்ன பொண்ணு, அப்படியே செய்வோம். வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ போய் நின்னா உன் கதையை நீ பாரு. நாங்க கொஞ்சம் நேராகி வந்தாலும் எங்க கதையை நாங்க பாத்துக்கிட்டோம். ஏன் போட்டு எங்களுக்குன்னு நீ நின்னுக்கிட்டு. ஏன் சரசக்கா வேண்டாம் கே? அந்த 4 மணி பேசினது கேட்டா வேண்டாம்னு சொல்லுதியே, அது ஒரு ஆளுன்னு அது சொன்னதெல்லாம் மனசுல வச்சுட்டு யோசிக்கலக்க. அதுக்கு இல்ல, ஏன் போட்டு அவரவருக்கு அவரும் நின்னுட்டு போறதா நல்லது சின்ன பொண்ணு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்போம்னு நினைக்கிறதெல்லாம் இப்போ தப்பா போயிருது. சரசுக்கு அப்படி பேச மாட்டவள, ஏம்கா ஒரு மாதிரி பேசிய? அது இந்த 4 மணி தேவையில்லாம 1-2 வார்த்தை இப்ப பேசிச்சுக்கா, அதை மனசுல வச்சுக்கிட்டு வேண்டாம்காவோ. அது என்னைக்காவது நல்ல விஷயம் பேசியிருக்கா, அது பேசுறதெல்லாம் நம்ம கணக்குல எடுக்கலாமா? அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரசக்காட்ட. ஆமா சரசக்கா, அவ என்னத்தையும் சொல்லிட்டு போறான்னு விடுங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தானே. சின்ன பொண்ணு சொல்றனக்காவே செய்வோம். சரி லட்சுமி. சரிக்கா, அப்ப நேரத்தோட சாப்பிட்டு எல்லாரும் பாடுங்க, காலம்பரை எந்திரிச்சு ஓடுவோம். சரி சின்ன பொண்ணு. சரிக்கா, அப்ப வைக்கட்டா? சரி. எப்பா நாளைக்கு காலம்பரை ஓடணும் ரேஷன் கடைக்கு. ஆளா நம்ம தான் நிக்கணும். 3000 ரூபாய கையில வாங்குதோம், என்ஜாய் பண்ணுதோம் பொங்கலை. ஏவளே எத்தே என்னவளா பண்ணிக்கிட்டு இருக்க? இட்லியை வச்சு சாம்பார் வைக்கணும்னு தானே சொல்லிட்டு வந்த. இங்க வந்து பார்த்தா காலை நீட்டிக்கிட்டு போன் நோண்டிக்கிட்டு இருக்க. அப்ப தினமும் இந்த கதை தான் நடக்கும். அதான் நேராவதான் சோறு பொங்கலுக்குலாம் உனக்கு. இது இல்லதே. இனி நீ போனை கொண்டுட்டு அடுப்படிக்கு வா, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. இந்த போன் இருக்க போய் தானே இவ்வளவு நேரம் ஒரு வேலையும் பார்க்காம நோண்டிக்கிட்டு கிடக்க. இந்த போனெல்லாம் உன்ட தர முடியாது, என் கையில தான் இருக்கும். நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போனை வந்து வாங்கிக்கோ. என்ன கிளவி வந்தா ஏசுனா பொசுக்குன்னு போன பிடிக்கிட்டு ஓடிட்டா. சரி இப்போதைக்கு வெட்ட சண்டை வச்சுக்கிட கூடாது. டோக்கனும் வெட்டதா இருக்கு, ரேஷன் கார்டும் வெட்டதா இருக்கு. இட்லியா வச்சு வாயில அமுக்கிட்டு மெல்லமா டோக்கனு ரேஷன் கார்டு போனு 3 சேர்த்து வாங்கிக்கிடுவோம். இப்போ எந்திரிச்சு வேலையை பார்ப்போம். காலையில எவ்வளவு அங்கிட்டு இங்கிட்டும் போவா, கூப்பிட்டு வச்சு கதை விடலான்னு பார்த்தா ஒருத்தையும் காங்கல. தெருவே அனாதையா கிடக்கு, எங்க போனாலுவோ? அத்தையோ என்ன? நேத்தே கேக்கன்னு நினைச்சேன். ரேஷன் கடைக்கு டோக்கன் கொடுத்தாங்களோ? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல டோக்கனையும் ரேஷன் கடையும் தந்தீங்கன்னா நான் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துருவேன், அதுக்கு தான் கேட்டேன். நீ ஜாமான் வாங்க போறியா? உன்னைய ரேஷன் கடைக்கு போச்சோன்னா முக்கால் அழுவ. ஒன்னு என் மாவன் போவான், இல்லாட்டி யார்ட்டையாவது 10 ரூபா கொடுத்து போக சொல்லுவேன். நீ போறதே ரொம்ப அபூர்வமால போவ. இன்னைக்கு என்ன நீயாவே போறோம்னு சொல்லி கேட்க? அது ஒண்ணுமில்லத்தே, இப்பதான் எனக்கே ஒரு ஞானம் பிறந்தது. நம்ம வீட்டுக்கு நாம தானே போய் வாங்கணும்.
என் வீட்டுக்காரும் நைட்டு ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு வரணும். வந்து அவர் போய் ரேஷன் கடையில நின்று வாங்குறதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நம்ம வீட்டுக்கான வேலையை நான் தானத்தே பார்க்கணும். ஏன் தே குறுகுறுன்னு பாக்கிய? ஒண்ணுமில்ல, திடீர்னு அறிவா பேசிய கனவு கண்டுட்டு வந்து உளருதியான்னு பாக்கேன். என்ன தே எப்பவும் அப்படியேவா இருப்பேன்? நானும் திருந்தணும்ல தே. இப்ப சொன்ன பாரு, இது கரெக்டான வார்த்தை, 100ல 1 வார்த்தை. இப்படிதான் நம்ம சரியில்லை, நாம சரியாகணும்னு நமக்கு நாம என்னைக்கு நினைக்கமோ அன்னைக்கு தான் நம்ம முன்னேறுவோம், அன்னைக்கு தான் உருப்படுவோம். நீங்க என்னைக்குதே எப்படி நினைக்க போறிய? என்னவளே இப்பதானே நல்லவளா மாறுதானே சொல்லி வாய முடுனே, அதுக்குள்ள ஆரம்பிக்க. இல்ல தே, தப்புதான். என் வாய் சும்மையா இருக்காத்த. பெசாட்டி ஒரு கோணூசி வச்சு வாயை தைக்க பாரு, அப்பதான் உருப்படுவேன். ரேஷன் கடைக்கு போயிட்டு வார வழியில வேணா கோணூசி வாங்கி தரேன் தே, நீங்களே வச்சு தச்சிருங்க. இவ பேச்சு ஒன்றும் சரியில்லையே, வார்த்தைக்கு வார்த்தை ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேம்க்கா, என்ன சொன்னாலும் சரி சரிங்க. என்னமோ தப்பா இருக்கு. ரேஷன் கடையில் பொங்க ஜாமான் தான் கொடுக்க போறானுவோ, அரிசி வெல்லம் வேற கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் ஏலக்காயும் தருவானுவோ. இவ திங்கிறதுக்கும் அதில் ஒன்றும் கிடையாது. என்னத்துக்கா இப்படி ரேஷன் கடைங்கா? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கரும்பு தருவானுவோ, அப்புறம் எப்பயும் போல வேட்டியும் சேலையும் தரப்போறானுவோ. இதை வாங்கக்கா அப்படி குஷியா நிற்கா? போன வருஷம் இதுக்கு போவே மாட்டோம்னு என் மவனையெல்லாம் பற்றி விட்டா, இந்த வருஷம் என்ன ஞானோதயம் பிறந்தது இவளுக்கு? அத்தையோ நேராவதுல அத்தே, ரேஷன் கார்டு எடுத்துட்டு இருந்தா போயிட்டு வந்துருவேன். மணி 7:15 தான் ஆகுது, இப்பவுமே போய் நிக்க போறோம்னு நிக்க. போன தடவை நான் போச்சனதுக்கு போக மாட்டோம்னு என் அவனை போச்சோன்னா சண்டை விட்டுக்கிட்டு, இப்போ மட்டும் உனக்கு என்ன போறதுக்கு அக்கறை வந்ததுன்னு தான் கேட்கேன். அதான் சொன்னோம்ல அத்தே, குடும்ப பொறுப்பு இப்பதான் தே வந்திருக்கு எனக்கு. போன வருஷம் என்னமோ கூறுகட்டால உங்க மாவனை போக சொல்லிட்டேன். அதுக்காண்டி எல்லா வருஷமும் அப்படியேவா இருப்பேன்? உன்னைய நம்ப முடியலையா? ஏதோ உள்கூத்து இருக்குன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தே, முதல்ல நம்ப பாருங்க. நம்பிக்கை அதானே எல்லாம். விளம்பரத்தை பார்த்து உளராத. பா, என் பீரோல 2வது அடுக்குல சேலைக்கு அடியில ரேஷன் கார்டு, சுமோ கார்டு, அப்புறம் நேற்று கொடுத்த டோக்கனும் இருக்கு. சுமோ கார்டுன்னு என்னத்தே? சின்னதா இருக்கும்ல ஒரு கார்டு, அதுக்கு பேர் தான். ஓ சரி சரி, அதுக்கு சுமோ கார்டுன்னு வச்சிருக்கீங்களோ? எவ்வளே என்ன? ஒண்ணும் இல்ல தே, உங்க வாய் உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் வைக்கலாம் பேரு. நீட்டாம எடுத்துட்டு போனா போ. சரி தே, கிழவிக்கு இன்னும் 3000 ரூபாய் கதை தெரியாது போல் இருக்கு. சரி, அவ எடுக்க முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. ஆட்டையை போட்ட வேண்டியதான். ஆமா, ரேஷன் கடைக்கு அவ போனோம்னு சொன்னா நாமளும் போகணும்னு சொல்லிட்டோம். காலையில சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு ஒண்ணு கேட்கலையே. அவாட்டுக்கு விடிஞ்சிருந்துச்சு பல்ல தைச்சிட்டு போறோம்ட்டு நிக்கா. வரட்டும், அதை கேட்டுக்கிட்டு என்னத்தையும் செஞ்சு வச்சிருந்தானா தான் போக சொல்லணும். அப்படி இல்லாட்ட பிறகு போன்னு சொல்லணும். எத்தையா போயிட்டு வரேன். போறது இருக்கட்டும், காலையில சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்க? நேத்துள்ள இட்லி கிடந்ததுலாத்தே, அதை தாளிச்சு வச்சிருக்கேன். இட்லி உப்புமாவா? ஆமத்தே. எவ்வளவு அதை தின்னுட்டு எனக்கு நெஞ்ச கறிக்குதுக்கா. போ, மா வாங்கி எனக்கு ஒரு துவா சுட்டு கொடுத்துட்டு போ. எத்தே நேராவது தே, கொஞ்சோண்டு அதை மட்டும் சாப்பிட்டு ஒரு காப்பியை குடிச்சிட்டு இருங்க, நான் வந்து துவச்சு விட்டு தரேன். எவ்வளவு இப்ப ரேஷன் கடைக்கு போறதுன்னு அவசரம் இல்ல. ஒரு வேட்டியும் சேலையும் வாங்குறது என்னைக்குனாலும் வாங்கிக்கிடலாம். 3000 ரூபாய் கொடுக்காங்கன்னு தெரிஞ்சா இவங்கிட்ட உட்காந்தே இருக்க மாட்டா. நீ ரேஷன் கடைக்கெல்லாம் இப்போதைக்கு ஒண்ணு போண்டா, போய் 2 துவாசையை சுட்டு கொடு, அதுக்கப்புறம் போய் தொலை. இல்லத்தே, இப்போதைக்கு அந்த உப்புமா இருக்கு, சாப்பிட்டுட்டு கிடைங்க, நான் வந்து தான் சுட்டு தருவேன். எவ்வளே பாய் தே, பிறகு சந்திப்போம். பியாதில இருவா. முதலையே காலைக்கு சாப்பாடு என்னன்னு கேட்காம விட்டுட்டேன். அந்த இட்லி உப்புமாவை தின்னா எனக்கு மேல நிக்கையெல்லாம் வரும், புளிச்ச ஏப்பம் விட்டுக்கிட்டு. நெடுமாடு அப்படி என்ன ரேஷன் கடையில போய் வாங்க போறா? கூட்டுக்கறியலோட சேர்ந்து கதை விடணும் போல. அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சத்தியானத்துல போய் நின்று பேச வேண்டியதான கடையில நின்றுக்கிட்டு. போன் அடிக்க சத்தம் கேக்கு. விடிய முன்ன யார் போன் போடுதா? அம்மா, இந்த கால் வலியை வச்சுக்கிட்டு பசக்குன்னு எந்திக்க முடிவா கொல்லுவா. போன் வேற அடிச்சுக்கிட்டே கிடக்க. ஹலோ எம்மா, என்ன இத இருக்க மக்களே? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. என்னடி விடிய முன்ன பொன் போட்டிருக்க? உனக்கு நேரம் வேலை இருக்குமே, மறுமுனை வேலைக்கு அனுப்புறதுக்கு. வேலை கிடக்கு, அதை விடு. நான் நேற்று ராத்திரியே உனக்கு போன் போடணும்னு நினைச்சேன். எதுக்கு மக்களே? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி தம்மா போட்டேன். என் வீட்டுக்காரர் நேத்தான் சொன்னாரு. பிறகுதான் எனக்கே தெரியும். அவர் நைட்டு 11 மணிக்கு வந்து சொன்னாரா, உடனே உனக்கு போன் போட்டு சொல்ல முடியல, தூங்கிட்டு இருப்பியான்னு விட்டுட்டேன். அப்படியா? அப்படி என்னட்டி முக்கியமான விஷயம்? எம்மா, வருஷம் பொங்கலுக்கு பொங்க ஜாமான் தருவாங்கல்ல, அரிசி வெல்லம் கரும்பு எல்லாம் தருவாங்கல்ல. ஆமா. அது கூட 3000 ரூபாய் ரொக்க பணமும் தராங்களாம்மா. என்னது, 3000 ரூபாய் ரொக்க பணம் தராவளா? ஆமாம்மா, எங்க ஊர்ல இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள டோக்கன்லாம் கொடுக்கதா சொல்லிக்கிட்டு இருக்காள்வோ பொம்பளையிலு. காலையில கோலமுடையில பேசிக்கிட்டு இருந்தாலும் அதான் ஞாபகம் உனக்கு போன் போட்டு சொல்லுதேன். உனக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, டோக்கன் கொடுத்தாங்கன்னா ஞாபகமா நீ வாங்கணும்ல, அதான் இப்போ போன் போட்டு சொன்னேன். ஏட்டி, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல டி. ஏம்மா, என்னாச்சு? ஐயோ, அந்த பேதல போவா காலையில என்கிட்ட நோண்டி நோண்டி ரேஷன் கார்டை கேட்கும் போதே நினைச்சம் டி, ஏதோ வில்லங்க இருக்கும்னு. நேற்று கூட்டத்துக்குள்ள போய் நான் டோக்கன் வாங்கினேன் பார்த்துக்கோ. ஒரு வேட்டியும் ஒரு சேலையும் கிடைக்குமே, அதையும் விடுவானே அப்படிங்கிறக்காண்டி அத்தனை பேர் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு டோக்கனை வாங்குறதுக்குள்ள காலை கையெல்லாம் விரிச்சு விட்டாவோ. பாடுபட்டு டோக்கனை வாங்கி வச்சிருந்தேன். இவன் எப்படியும் கடைக்கு போய்கிட மாட்டா, அண்ணனை தான் போக சொல்லணும். அப்படி இல்லாட்டா யார்ட்டையாவது 10 ரூபா கொடுத்து சின்ன பிள்ளைல யாரையும் வாங்கிட்டு வர சொல்லணும்லான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
அவன் நல்லவானக்கா இன்னைக்கு காலையில என்கிட்ட பேசி ரேஷன் கடையும் டோக்கனையும் வாங்கிட்டு போயிட்டாள டீ. போ, வாங்கிட்டு போயிட்டாளா, விளங்கி போச்சு. அவன் இனி அதுல 5 பைசா உனக்கு தரமாட்டா. ஏம்மா பசக்குன்னு கொடுக்க? நான் என்னத்த கண்டமிட்டி, இன்னைக்குன்னு பார்க்க விடிஞ்சு விடியாம அக்கறையா பேசினா. சரி திருந்திட்டாளோன்னு நினைச்சுதான் நான் எடுத்துட்டு போக சொன்னேன். இவ போவாட்டா அண்ணனை தாங்கணும், அவன் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தே நான் போகலம்பா. அப்படி இல்லாட்டா 10 ரூபா 20 ரூபா கொடுத்து யார்ட்டையாவது வாங்கிட்டு வர சொல்லி தாங்கணுமே அப்படிங்கிறக்காண்டிலாம் அந்த நெடுமாடிட்ட கொடுத்தேன். அப்போ அவளுக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிருக்கு டீ. தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ ஏமாத்தி நேக்கா பிடிங்கிட்டு போயிருக்கா. ஆமா, விஷயம் தெரிய போய் தான் உங்ககிட்ட அதை சொல்லாம உங்ககிட்ட உருவிட்டு போயிருக்கா. அவ கேடிலையும் 1 நம்பர் கேடி இல்ல. போ, இனி 3000 ரூபாய் அவளே அமுக்கிக்கிடுவா. நான் தான் லைன்ல நின்று வாங்கினேன், எனக்கு தான் சொந்தம்ன்றுவா. நான் உங்ககிட்ட சொன்னா ஒரு 3000 ரூபாய் இந்த மாசம் நீ தருவேன்லாம் சொல்லுறதுக்கு போன் போட்டேன். நீ சொல்லுதவ ராத்திரி 11 மணி ஆனா என்ன டீ, 12 மணிக்குனாலும் சொல்லியிருக்க வேண்டியதானே என்கிட்ட. நானே ராத்திரி பூரா தூங்காம தானே உருண்டுகிட்டு கிடக்கேன். ஒரு போன் அடிச்சு சொல்லியிருக்க வேண்டியதானே. இப்படி புடுங்கிட்டு போயிட்டாளா நெடுமாடு. அவ்வளவுதான், இனி புலம்பி பிரயோஜனம் இல்லை. அவகிட்ட போனதெல்லாம் யானை வாயில போன கதை தான். திரும்பி என்ன ஆனாலும் வராது. விடு, உனக்கு போன் போட்டு வேஸ்டா போச்சு. காலையில விடிஞ்சு விடியாம போன போட்டு ஒரு 3000 ரூபாய்க்கு சொல்லி வைப்போமேனு பார்த்தேன். நீ அதை மருமகளுக்கு தானம் பண்ணிட்டியா, விளங்கிருச்சு. உன் மவனாவது வந்துட்டானா, இனிமேதான் வருவானா? அவன் இன்னும் வரல டீ, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருவான்னு நினைக்கேன். சரி போங்க, எனக்கு தெரியாது. எனக்கு பொங்கப்பொடியெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்லிட்டேன். உன் கையில் 2-3000 ரூபாய் இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் செழிப்பா செய்வேன்னு பார்த்தேன். அவன் அமுக்கிட்டாளா, செஞ்ச மாதிரி தான் போ. இனி அவனும் முக்கால் அழுவான், அவன் பொண்டாட்டி அதுக்கு மேலே அழுவா. என்னத்தை கொண்டு வர போறீங்களா போங்க. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் செய்வான் டீ அண்ணே. என்னத்தை செஞ்சியலோ போ, போன வைக்கேன். அவகிட்ட கொடுத்துட்டு இருக்கியா, எனக்கு கோபமா வருது உன் மேலே. போனவை கூட கொஞ்ச நேரம் பேசினா ஏசி விட்டுற போறேன். 3000 ரூபாய் வீணா போச்சு. பேதிலிருவா எப்படி விடிஞ்சு விடியாம நாடகம் ஆடி படம் காட்டி பிடுங்கிட்டு போயிட்டா. லட்சுமி, என்ன என்னல நீ இப்பதான் எந்திக்கியோ? ஆமாப்பா, நைட்டு வந்து தூங்குக்கு நேரம் ஆயிட்டு. ஆமா, உங்க ஆத்தா என்னைதா எவ்வளவு சத்தமா கூப்பிடுதா, இன்னும் வெளியில வரக்கானும்? ஏன் எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கியே? அந்த பிள்ளை இப்பதான் ஸ்கூலுக்கு போச்சு, போற வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும்ல. ரேஷன் கடை கொண்டா, கடைக்கு போயிட்டு வரேன். அதானே 3000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பாரு. அந்த மணிக்கு இப்போ போறோம்ட்டு வந்து நிற்காரு. ஒருனா ஒரு பொழுது ரேஷன் கடைக்கு இந்த ஆள் போறோம்னு சொன்னதே கிடையாது. போன மாசம் மண்ணெண்ணை வாங்க போச்சுனது கூட போக மாட்டேன்ட்டாரு. இப்போ இவ்வளோ நேக்கா வந்து கேட்காரு, கொடுத்தா தானே ஆச்சு. உன்னைய தானே ரேஷன் கார்டு, சுமோட்டு கார்டு, நேத்து எல்லாருக்கும் இங்க டோக்கன் கொடுத்தாங்களாம்ல தெருவு பூரா, அந்த டோக்கனையும் கொண்டா, போய் நின்று வாங்கிட்டு வரேன். கொள்ளையத்த கூட்ட நிக்கி. அப்படியாங்க, என்னமெல்லாம் தராங்களா? அது 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 என்னெல்லாம் தருவாங்க? பொங்கல் சாமான் தராங்க, அரிசி, அப்புறம் சீனி தராங்களாம், வேற ஒரு கரும்பு, அப்புறம் வியாட்டியும் சேலையும் தருவாங்க. போன வருஷம் இதை வாங்குறதுக்கு போக மாட்டோம்னு நின்னிய. ஏன் போன மாசம் கூட மண்ணெண்ணை வாங்குறதுக்கு போக சொன்னதுக்கு போக மாட்டோம் நீ? போன வருஷம் போன மாசமெல்லாம் அந்த அளவுக்கு கடையில கூட்டம் கிடையாது, அதனால நீ போய் வாங்கிட்டு வந்துருவேன்னு உன்னை அனுப்புனேன். இந்த மாசம் அப்படியா? கொள்ளையத்த கூட்டம் நிக்கி. எவ்வளவு நீளமா வருஷம் நிக்கி தெரியுமா? அப்படியாங்க, போன வருஷமும் போன மாசம் வரைக்கும் நீங்க போகாம இருந்ததுக்கு காரணம் அதிக கூட்டம் இல்ல, கொஞ்சம் ஆளுதான் இருக்கு. அதனால லட்சுமி போய் சமாளிச்சுக்கிடுவா அப்படிங்கக்காண்டிதான். இப்போ அதிகமா கூட்டம் இருக்கறனால நான் சங்கடப்படுவேன்னு நீங்க போறோம்னு சொல்லுது என்னங்க? ஆமாமா, சரி நேராக்காத, சீக்கிரம் கொண்டா எல்லாத்தையும். அப்பா குணம் பரவாயில்லையே, மாறிட்டாவுல. அம்மா கஷ்டப்படுவாளன்னு ரேஷன் கடைக்கு போற அளவுக்கு சொல்லுதாவுல. ஏங்க, நீங்க எதுக்குங்க ரேஷன் கடையில கஷ்டப்படணும்? எனக்கு என்ன விளங்கிய ஒரு வேலையும் கிடையாது. நான் போய் ரேஷன் கடையில நின்றுக்கிடுவேன். அது போக சின்ன பொண்ணை நிக்க சொல்லியிருக்கேன். அவன் இடத்துல நான் போய் நின்று நான் மெதுவாக வாங்கிட்டு வந்துடுவேங்க. நீங்க போய் நிம்மதியா வயக்காட்டுல வேலையை பாருங்க. அதெல்லாம் லைக் கூடாது, நான் தான் வாங்கணும். குடும்ப தலைவர்கள் தான் கண்டிப்பா வந்து வாங்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. நீங்க குடும்ப தலைவராங்க? பிற இல்லையா? சும்மா தொணன்னு பேசிட்டு கிடக்காத, எனக்கு கோவப்படுத்தாத. போய் எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வா. வயக்காட்டுல போய் வேலை பார்க்கறது தினம் பாத்துக்கிடலாம். ரேஷன் கடையில நம்மள மதிச்சுதான் கரும்பு, வெல்லம், அரிசி எல்லாம் தாராங்க. அதை போய் வாங்கண்டாமா? நீ மேலுக்கு முடியாதவா, கால் வலிக்குன்னு அன்னைக்கே சொன்னேன். உன்னைய போய் நிக்க விடுற அளவுக்கு நான் மோசமானவனா? நான் போய் வாங்கிட்டு வரேன். இப்பா இவ்வளோ தூரம் அம்மாக்காண்டி நீங்க மனசரங்கி பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. நான் என்ன சொல்றேன், நீங்க 2 பேருமே வயசானவோ, இதுக்கப்புறம் போய் ரேஷன் கடையில நிக்க வேண்டாம். நான் போய் நின்று வேணா வாங்கிட்டு வரேன்ப்பா. நல்லதா போச்சு. இவனை போய் வாங்க சொல்ல மாதிரி முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடியே நம்ம இவன் பெறத்தை போய் வாங்கிடுவோம். இவர்கிட்ட இப்போதைக்கு இவன் அனுப்புத மாதிரி பேசி பார்ப்போம். எம்மா ரேஷன் கடை கொண்டாமா, நான் போயிட்டு வரேன். சரி மக்களே, உன்ட்ட தாரேன், நீ போய் வாங்கிட்டு வா. லட்சுமி, என்னங்க நான் என்ன சொன்னேன்? நான் போறேன்னு சொன்னோம்ல. உங்களுக்கும் வயசாகுதுலாங்க. என் மேல நீங்க அக்கறை கட்டுறதை பார்த்து நாங்களும் உங்க மேல அக்கறையா இருக்கணும்ல. நம்ம புள்ள நம்ம மேல அக்கறையா அவனே போயிட்டு வரேன்னு சொல்லுதான். இதுக்கு மேல நமக்கு என்ன சந்தோஷம் வேணும்? இனி நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துதுங்க. நம்ம பிள்ளைகள் நம்மள பாத்துக்கிடும். நீங்க போங்க, போய் வயக்காட்டுல வேலை எதுவும் இருந்தா பாருங்க, இல்லாட்டி சாப்பிட்டு கவுந்தடிச்சு பாடுங்க. நம்ம பிள்ளையே போயிட்டு வரட்டும். நீயே போயிட்டு வா என்னையா? நீ லைக் பட மாட்டே, நானே போய் எடுத்துக்கிட்டேன் ரேஷன் கடை. ஏங்க அவன் போயிட்டு வரட்டுமே? ஒன்றெல்லாம் மனுஷன் பேசுவானா? நானே போய் ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டேன். எம்மா அப்பா நல்லா மாறிட்டாவல்ல. உன் மேல இவ்வளவு அக்கறையா பேசுதாவம்மா. ஆமா ஆமா, ரொம்ப தான் அக்கறை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கறை எந்த அளவுக்கு இருக்குன்னு உனக்கு தெரியும் பாரு.
ஏமா அப்பாவே மனசு திருந்தினாலும் நீ விட மாட்ட போலயே. பொறுத்து இருந்து பாருல. அம்மா ரேஷன் கார்டு எப்பவும் வைக்க இடத்துல காங்கல எங்க வச்ச? அதை நான் சின்ன பொண்ணுகிட்ட கொடுத்து விட்டுட்டேங்க. அவ தான் ரேஷன் கார்டை வச்சுட்டு இப்ப கடையில நிக்கா. அவகிட்ட எதுக்கு கொடுத்து விட்ட? போய் வாங்கணுங்கிறதுக்காண்டி தாங்க. இப்ப நான் போய் கேட்டா அவ தரமாட்டாளே. நீங்க ஏன் போய் கேட்க போறிய? நான் வாங்கிக்கிடுவேன். லட்சுமி நீ கோவக்காரன் ஆக்காத. நீ சொல்றதுல இருந்தே தெரியுது சின்ன பொண்ணுகிட்ட நீ குடுக்கல, வீட்டுலதான் வச்சிருக்க. எங்கன்னு எடுத்துதான் எனக்கு. சரி நான் பார்த்து வாங்கிக்கிடுதேங்க. நீங்க வயக்காட்டுல போய் வேலையை பாருங்க. அப்ப நீ தரமாட்ட அப்படித்தானே? இப்ப ஏன்பா அப்படி சத்தம் போடுதீங்க? இல்ல அவளை ஒழுங்கா தர சொல்லு ரேஷன் கார்டை, இல்லாட்டா கொலைதான் அவளுன்னு சொல்லிட்டேன். எப்பா என்ன பேசுறீங்க? பிறவு என்னல ஒரு அக்கறையில வீட்டுக்கு ரேஷன் வாங்கணுமேங்க கண்டி ரேஷன் கடைக்கு போறோம்னு சொன்னா எடுத்து தர வேண்டியதானே? தரமாட்டேன்னு அடம் பண்ணுதா? அதுக்கு என்ன வேணா பேசுவீங்களோ? இல்ல ஆத்தாமாவே 2 வரையும் அடிச்சு நொறுக்கிடுவேன் இப்ப எனக்கு ரேஷன் கார்டை தரட்டா. நீங்க எங்க அம்மாவை அடிக்கும் போது பாத்துக்கிட்டு இருக்க நான் ஒன்னும் 10 வயசு சின்ன பையன் கிடையாது. இன்னொரு தடவை எங்க அம்மாவை அடிச்சிருவோம் நீங்க சொன்னாலே நான் மனசுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்ல இப்ப நான் கேட்டது தர போறீங்களா இல்லையா? அதான் அம்மா சின்ன பொண்ணா கட்ட கொடுத்துட்டேன்னு சொல்றால, அந்த ஆள விடுங்க. ஏன் இப்ப ரேஷன் கார்டை பிடிச்சி தொங்கிட்டு அடக்கிய? இப்ப இந்த அரிசி வெள்ளம் தான் பெரிய முக்கியமா போச்சா? அதுக்காண்டி அம்மாவை அடிக்க போறோம்னு சொல்லுவீங்க? அரிசி வெள்ளம் முக்கியம் இல்லல, 3000 ரூபாய் பணம் கொடுப்பான். அதான் இப்போ முக்கியம் உங்க அப்பனுக்கு. இவளுக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிருக்கோ? அதான் இவ்வளவு நேரமும் ரேஷன் கார்டு இல்ல இல்லன்னு அடிச்சிருக்கா. என்னம்மா சொல்லியா? 3000 ரூபாய் தராங்களா? ஆமாப்பா, உங்க ஐயாக்கு அக்கறை பொத்துக்கிட்டு வந்ததுன்னு சொன்னியே, அந்த 3000 ரூபாய்க்காண்டி தான் வந்தது. என்னைக்கும் உன் மேலேயோ என் மேலேயோ நம்ம தங்கச்சி மேலேயோ குடும்பத்து மேலேயோ அவருக்கு அக்கறை இருக்காது. காசு பணத்து மேலேயும் சாராயத்து மேலேயும் தான் இருக்கும். என்ன மனுஷா, நான் சொல்றது சரிதானே? 3000 ரூபாய் கொடுக்காங்கன்னு தெரிஞ்சுதானே தெரிச்சுக்கிட்டு ஓடியாரிது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்னா, நான் வீட்டுக்கு நல்லது செய்யணும் தான் வந்தேன். நீர் யாரு, உமக்கு புத்தி என்ன, எந்த லட்சணத்துல எந்த மாதிரி யோசிப்பீரு எல்லாம் தெரியும் எனக்கு. என்ன கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் 3 வருஷமா ஆகுது, 25 வருஷம் ஆகுது உம்ம கூட குப்பை கொட்டி எனக்கு. வீணா இங்க நின்று மூச்சை தொலைக்காம போங்க, வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் நான் ரேஷன் கடை தரமாட்டேன். அப்படியா? அப்ப ரூபா தராங்க விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நீ ஒளிச்சு வச்சுட்டு நீ இவ்வளவு நேரம் ஏமாத்திருக்க. இருக்கட்டும், பாத்துக்கிடுதேன். நான் போறேன், எங்கேயாவது போய் ஒளியுதேன். போயிட்டு வராசா, ரொம்ப சந்தோஷம். எம்மா 3000 ரூபாய் கொடுக்காங்கன்னாமா இந்த வருத்தம் வந்தாவோ? வேற உங்க ஐயா என்ன நம்ம மேல அக்கறையிலேயே வரான்னு நினைச்சேன். அப்படி நானும் தான் அந்த 3000 போனா போதுன்னு ரேஷன் கடை கொடுத்துருக்கலாம்லாமா? ஏமா அப்படி சண்டை போட்டு கிடக்கணும்? உனக்கு இதெல்லாம் புரியாது கிருஷ்ணா. நீ நினைக்க நம்ம மாச சம்பளம் வாங்குதோம்ல, அதை வச்சு கழிப்போம். அப்பா கேட்க நேரம்லாம் ரூபாயை கொடுத்துருவோம்னு நீ நினைக்கலாம். ஆனா நீ சம்பாதிக்க ரூபாயெல்லாம் நான் வீட்டுக்கு செலவழிச்சேன்னு வை, நாளைக்கு உனக்குன்னு வரவா என்னைய கேள்வி கேப்பா. என் புருஷன் சம்பாதிச்சு போட்டதை நீ என்ன செஞ்சேன்னு என்னைய தான் கேப்பா. அதனால உன் சம்பளம் மொத்தத்தையும் வீட்டுக்குலாம் செலவழிக்க முடியாது. நீ எனக்கு தாரதுல பாதி பங்குக்கு மேல நான் சீட்டு பணம் கட்டுவேன். 1/4 பங்கு மட்டும்தான் வீட்டு செலவுக்கு வச்சுக்கிடுவேன். மிச்சத்தை பூரா முன்னாடி எப்படி நம்ம வீட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கல இந்த மாசம் பொங்கல் செலவுக்கு இந்த 3000 ரூபாங்கிறது நமக்கு கண்டிப்பா தேவைதான். ஏமா அப்படி காசு பணத்தை பூரா சீட்டு போட்டேன் சேர்த்து வச்சோம்னு நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு கலர் செலவழிச்சிட்டு போறதுமா? நீ இன்னைக்கு சொல்லலாம்ப்பா, நாளைக்கு உன் பொண்டாட்டி வந்து கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் சொல்ல முடியாது. இன்னொன்னு, உங்க அப்பன் கேட்க நேரம்லாம் ரூபாயை கொடுத்தா நீ பிரச்சனை தீந்துரும் நினைக்க பத்தியா? இதான் முதல் தப்பு. எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் உங்க அப்பனுக்கு குடி போத பத்தாது. இன்னைக்கு இந்த 3000 வச்சு நல்ல நிறைய பாட்டில வாங்கி வீட்டுல அடுக்கி போட்டுருவாரு. பொங்கல் வரைக்கும் குடிப்பாரு. குடிச்சுக்கிட்டு வீடு பூரா வாந்தி எடுத்து வச்சுட்டு கிடப்பாரு. பரவாயில்லையா? அப்பா திருந்தவே மாட்டாவலாமா? அவரை பத்திலாம் கவலைப்படாத. அது திருந்தினா திருந்தது, திருந்தாட்டி போகுது. நம்மளை பத்தி கவலைப்படாத மனசனை பத்தி நம்ம கவலைப்படணும். அவர் நம்மளை பத்தி யோசிக்கவே மாட்டேங்காரு. பிறவதுக்கு நம்ம கவலைப்படணும். அவர் என்னனையும் போறாரு. நம்ம இருக்கிறது எச்சரிக்கையா இருந்துக்கிடணும். இந்த 3000 கொடுத்தோம்னா நம்ம வீட்டுல பொங்கல் அன்னைக்கு அழுதுகிட்டு தான் கிடக்கணும் எல்லாரும். குடிச்சிட்டு பொங்க பானையிலேயே கூட வாந்தி எடுத்து வச்சாலும் வச்சிருவாரு. சரி, இவரை பத்தி புலம்புனா புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். நீ அவரை பத்திலாம் கவலைப்படாத கிருஷ்ணா. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்க பாரு. வேலைன்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஏம்மா எனக்கு வேலை டைம் மாத்திட்டாங்கம்மா. டைம் மாத்திட்டாங்கன்னா? இது வரைக்கும் செகண்ட் ஷிஃப்ட் போனோம்னா இனிமே டே ஷிஃப்ட். 11 மணிக்கு போயிட்டு 7 மணி போல வீட்டுக்கு வந்துருவேன். அப்படியே மக்களே, நல்லதா போச்சு. நானே உன்னை எப்படி மாத்துவாங்களான்னு கேட்கலாம்னு தான் இருந்தேன். ஏம்மா? நேத்து சாதகாரத்தை சாதம் பார்க்க போனோம்ல, உனக்கு நல்ல யோகமான நேரமா நல்ல நேரமா இருக்கான். இப்போ இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கும் வேலை மாத்தக்கும் என்ன இருக்கு? அடிக்கடி நம்ம ஊர் முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர சொன்னார்ல. நீ காலையில எந்திரிக்க லேட் ஆக்கிடுவேன். மத்தியானம் வேலைக்கு போயிட்ட அப்படின்னா ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். நடையும் அடைச்சிருவாங்க. அப்ப எப்படி நீ கோயிலுக்கு போவ? அதை யோசிச்சுக்கிட்டு தான் நீ கொஞ்சம் நேரத்தோட வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்குமே யோசிச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு ஆயிருக்கு பாரு. 7 மணிக்கு எப்போ வரும்போது வார வழியில முருகன் கோயில் இருக்குல்ல, இறங்கி சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா. சரியா? தினமுமாமா? தினம் கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லியிருக்காருல்ல. ஒரு நல்ல செய்தி அமைத வரைக்கும் கும்பிடேன். எனக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும்னா கும்பிட்டுட்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் தானே? சரிம்மா, வார வழியில கும்பிட்டுட்டு வரேன். சரிப்பா. சரி, அம்மா ரேஷன் கடைக்கு போறேன். வாரத்துக்கு முன்ன பின்னாவும் பல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு சாப்பிடு என்ன? சரிம்மா, நான் வேணா ரேஷன் கடையில நிக்கணும்மா, நீ இரேன். இல்ல மக்களே, இந்த ஊர்ல எல்லாம் உனக்கு கூட்டத்துக்குள்ள நின்று வாங்க முடியாது. தள்ளுமுள்ளு நடக்கும். நீ எல்லாம் அமைதியா நிப்ப பாத்தியா? உன்னை ஈஸியா பின்ன தள்ளிட்டு ஆட்கள் முன்ன போய்கிட்டே இருப்பாவோ. இன்னொன்னு, உன்னைய கூட்டத்துல கஷ்டப்பட விட்டுட்டு அம்மாக்கு வீட்டுல இருக்க முடியாது. நான் பாத்துக்கிடுதேன். இல்லன்னா ஒண்ணு செய்யுமா, இப்ப நீ கடைக்கு போ. நான் பல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு நான் மறுபடியும் அங்க வந்துருந்தேன். அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்துட்டு நானே ஜாமான் வாங்கிட்டு வரேன்.
வேண்டாம் மக்களே, நீ நேற்று ராத்திரியே லேட்டாகி தான் வந்து படுத்த. நான் பார்த்தேன், மணி 1 மணி இருக்கும், அவ்வளோ நேரம் ஆயிட்டு. சாப்பிட்டுட்டு கூட கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கு. அம்மா பார்த்துக்கிடுதேன் என்ன. அங்கெல்லாம் வர வேண்டாம் கூட்டத்துக்குள்ள. ம் சரிம்மா. சரி நான் வரேன்னா. ஏம்மா ரேஷன் கார்டு எடுக்காம போற? போகிற வழியில் பாக்கி பெரியம்மா வீடு இருக்குல்ல, அங்கே தான் ரேஷன் கார்டை வச்சிருக்கேன். இப்போ போகிறப்ப ஒரு சத்தம் கொடுத்தோம்னா அவள் எடுத்து தந்துடுவாவோ, வாங்கிட்டு போக வேண்டியதான். எப்படியும் வீட்டில் வச்சு அவங்க ஐயா எடுத்துகிட்டு வரணும்னு தெரியும். தெரிஞ்சுதான் நேற்று ராத்திரியே கொண்டு போய் அங்கே வச்சுட்டேன். நான் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துடுவேன். வேறு என்னப்பா, சாப்பிடு நேரத்தோட. ஆ சரிம்மா. என்னத்த சொல்ல, அப்பா கடைசி வரைக்கும் திருந்துதாப்புலையும் இல்லை. ஆனால் அப்பாவை சமாளிக்கணும்னா அது அம்மாவால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக நம்மளால ஒரு நாள் முடியாது போல. இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் வேற முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு போறா. நம்ம நினைச்ச பிள்ளையை தான் நம்ம கல்யாணம் பண்ண போறோமா, இல்லாட்டா வேற பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவோமான்னு அதுவும் தெரியல. பூரணிட்ட இத்தனை நாள் பேசி ஒரு நம்பர் வாங்காம விட்டுட்டேனே. பார்க்கணும், ரொம்ப நேரம் இருந்து பேசணும் போல இருக்கு. அன்னைக்கு என்னமோ கடவுள் புண்ணியத்துல பார்க்க முடிஞ்சது, ஆனால் பேசுறதுக்கு வழி இல்லை. இப்போ பார்க்கணும் பேசணும்னு நினைச்சாலும் போன் போட்டு கேட்க கூட ஃபோன் நம்பர் இல்லை. என்ன இப்படி இருந்துட்டேனா? சரி, போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல வேலையை பார்த்து கிளம்புவோம். சப்பா எவ்வளோ துணி. 2-3 நாள் ஆச்சியை பார்க்கறதுக்கு போகிறேன்ட்டு துணிமணி துவைக்காமல் போட போய் நிறைய சேர்ந்துட்டேன். துவைக்கவே மனசு இல்லை. சரி, இன்னைக்கு மத்தியானம் ஆச்சியை போய் பார்க்க போகணும். காலம்பரத்தை துவைச்சு காய போட்டு சீக்கிரம் கிளம்புவோம். ஃபோன் அடிக்க. மகா ஆ இந்த வாரங்க. ஃபோன் அடிக்குமாக்கா, யாருன்னு பாரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஆ சரிங்க, என்ன பார்க்க. ஆச்சி நம்பர்லேருந்து ஃபோன் வருது. ஹலோ. மக்களே, கெதியா இருக்கேட்டி? நான் நல்லா இருக்கேன் ஆச்சி. நீ எப்படி இருக்க? டாக்டர் வந்தாங்களா? மருந்து மாத்திரை எதுவும் தந்தாங்களா? சீக்கிரமே உன்னை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வரணும்னு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஆச்சி வீட்டுக்கு வந்துட்டேன் மக்களே. வீட்டுக்கு வந்துட்டியா? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களோ? ஆமாம், மத்தியானத்துக்கு மேலே தான் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் அப்பா கிட்ட மறுபடி சொன்னேன்னா உடனே அவன் சீக்கிரமே கூப்பிட்டு வந்துட்டான். ஏம்பல சீக்கிரம் வீட்டுக்கு போனேன். நான் உன்னை பார்க்க வரணும்னா நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த துணிமணி நிறையா சேர்ந்துட்டு அதை துவச்சி போட்டு உன்னை பார்க்க வரணும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்கு போயிட்டேன்னா எப்படி வந்து பார்க்க? உன்னைய கொஞ்சம் நேரம் கழிச்சு சாயங்காலமாக போயிருக்கலாம்ல. ஏட்டி, எனக்கு மருந்து வடக்குலங்கன்னா கிடக்கவே பிடிக்கலட்டி. எப்படா வீட்டுக்கு வருவோன்னு இருந்தது. அதான் அப்பா கிட்ட சொன்னேன், கூட்டிகிட்டு வந்துட்டான். போ, நான் எப்படி இப்போ உன்னை பார்க்க? வீட்டுக்கு வந்து பாராமிட்டி. வீட்டுக்கெல்லாம் நான் வர மாட்டேன். ஏன் மிட்டி, உன் வீடு தானே, வாரதுக்கு என்ன? அது ஒன்றும் என் வீடு இல்லை, உன் மவனுக்கும் மருமகளுக்கும் தான் வீடு. அப்படி சொல்லாத மக்களே. அப்போ கோவம்லாம் எத்தனை நாளைக்கு? நீ ஒரு எட்டு வந்துட்டு போய் என் வீட்டுக்கு. நாமலாம் வரலாச்சி. அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் என்னமோ காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் வந்துட்டோம்னு உன் மவனும் மருமகளும் பேசவோ, அது என்னத்துக்கு எனக்கு? அப்படிலாம் சொல்ல மாட்டேன் மிட்டி. நாமலாம் வரமாட்டேன். சரி, நான் வாரதை விடு. உனக்கு உடம்பு பூரணமாக கெதியாயிட்டாச்சு. இப்போ தலை சுற்றி எதுவும் வருதா உனக்கு? இல்லை மக்களே, தலை சுத்தெல்லாம் நின்றுச்சு. ஓரளவுக்கு தெம்பாக தான் இருக்கேன். ஆனால் மருந்து மாத்திரையில் கொடுத்துருக்காங்க, அதை தொடர்ந்து போடணுமா? அப்போ எனக்காண்டி ஒன்று செய்வியாச்சியோ? என்ன மக்களே, உன் பேரன் பைக்கில் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு நீ அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்கோ. மருந்து மாத்திரையெல்லாம் கையில் வச்சுக்கோ. இங்கே வந்து ஒரு வாரம் இரு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிடுதேன். இல்லை மக்களே, அங்கே வந்திருந்தா லாய்ப்படாது. அதுவும் போவ டாக்டர் என்னையே ஒரு வாரத்துக்காவது அங்கங்கன்னா அலைச்சல் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. பவர் கூடுன மாத்திரையா இருக்கு பத்தியா, எந்நேரமும் கிறக்கிக்கிட்டே இருக்கு. நான் கூட இப்போ எந்திரிச்சு உட்காரணும்னு நினச்சேன், ஒரே தூக்கமாக தான் வருது. சரி, நான் வாட்டுக்கு தூங்கிட்டோம்னா நீ என்னைய தேடி ஆஸ்பத்திரிக்கு வந்தாலும் வருவியே அப்படின்ட்டு தான் போன் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்லிடுமேன்னு பார்த்தேன். பிறகு எப்படியாச்சே நான் உன்னைய பார்க்க? நீ வாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்ட. வீட்டுக்கு வந்து பாரு மக்களே, எனக்கும் உன்னைய பார்க்கணும் போல தான் இருக்கு. யாச்சி, நான் அங்கே எப்படியாச்சும் வந்துக்கிடுவேன். எனக்கும் உன்னைய ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தால் நல்லதுன்னு தான் தோணுது. டாக்டர் உன்னைய அலையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு நான் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். உன்னைய உட்கார வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருந்தேன் என் வீட்டுக்கு. ஏட்டி, ஒரு மட்டும் வந்துட்டு போயேன். போ ஆச்சியோ, அந்த வீட்டுக்குலாம் நான் வரமாட்டேன். நான் வைக்கேன், பிறகு பேசியேன். ஏட்டி வச்சிடாத. ஹலோ ஹலோ, வச்சுட்டாளா? பேவுள்ள அப்பனுக்கு மேலே இருக்கும் போல. அவன் தான் வீம்பு பிடிச்சிட்டு கிடக்காமனா இவன் அதுக்கு மேலே வீம்பா இருக்கா. 1-2 வார்த்தை அப்பங்காரன் பேசிட்டா தான் என்ன? தாப்பன் தானே பேசிட்டு போகிறான். நம்ம போய் ஆச்சியை பார்ப்போம், நம்ம வீட்டுக்கு போவோம்னு என்ன வருதானு பாரு. இந்த வயசுலேயே இவ்வளோ வீம்பு. என்ன பிள்ளைகளு, நம்ம 2 பேர்த்தும் அதுவும் அப்படித்தான் இருக்கு, அதுவும் பெற்றதும் அப்படித்தான் இருக்கு. சே, இவன் என்னத்துக்கு இப்படி காலம்புற வீட்டுக்கு போறா? ஒரு மத்தியானத்துக்கு பிறவாது போயிருக்கலாம். என்னாச்சு முகா? ஆச்சி வீட்டுக்கே போயிட்டாலாங்க. நான் 2-3 நாளாக வீட்டில் சரியா துணி துவைக்காம நிறைய சேர்ந்துட்டு இன்னைக்காவது துவைச்சிட்டு போமேனு தான் நேரம் ஆயிட்டு. இல்லாட்டி அப்பளே போயிருக்கலாம். சரி, இப்போ உனக்கு ஆச்சியை பார்க்கணுமா? பார்க்கணும் தான். இனி எங்க பார்க்க? ஏன், நீ சொன்ன மாதிரி நான் வேணா ஆட்டோவில் வச்சு ஆச்சியை கூப்பிட்டு வரட்டுமா வீட்டுக்கு? இல்லை, அவள் வந்துக்கிட மாட்டா. ஒரு வாரத்துக்கு டாக்டர் எங்கேயும் அலைச்சல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். பவர் கூட்டின மாத்திரை கொடுத்ததுனால படுத்தே தான் இருக்காளாம். இவன் ஏன் அப்படி காலையிலேயே போகிறாங்க? ஒரு மத்தியானத்துக்கு மேலே கிளம்பலாம்ல, நம்மளும் போய் பார்த்துட்டு வந்திருப்போம் ஒரு எட்டு. சரிப்பா, அதனால என்ன, வீட்டுக்கு போய் வேணாலும் ஆச்சியை பார்த்துட்டு வா. வீட்டுக்கெல்லாம் எங்கெங்க போவேன்? எங்கள் அப்பா ஒரு மாதிரி பேசுவாவோ, வேற உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சாயங்காலமா வேணா நான் உன்னைய கூப்பிட்டு போகிறேன். நீ வீட்டுக்குள்ளே போய் ஆச்சிக்கிட்டே என்ன பேசணுமோ பார்த்து பேசிட்டு கொஞ்ச நேரம் ஆச்சி கூட இருந்துட்டுனாலும் வா. நான் வீட்டுக்குள்ளே வரல, வாசல்ல நின்றுக்கிடுதேன். இல்லைங்க, உங்களை வாசல்ல நிறுத்திட்டு நான் மட்டும் ஏன் அந்த வீட்டுக்குள்ளே போகணும்?
பார்த்துக்கிடலாம். ஆச்சி நல்லா தானே இருக்கா? அவன் நல்லா இருக்கப்பே தான் ஃபோன் பண்ணி பேசுதா. இனி கொஞ்சம் குணமானதுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு அவளே வீட்டுக்கு வருவா. அப்போ நான் பார்த்துக்கிடுதேன். என்னைக்கு உங்களை மதித்து வீட்டுக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிடுதாங்களோ அன்னைக்கு நான் உன் வீட்டுக்குள்ளே போய்க்கிடுதேன். அது வரைக்கும் நான் போக மாட்டேன். யாத்தே, இது ரேஷன் கடையில இருந்து வர 3வது தெருவுலா? இங்க வரைக்கும் கூட்டம் நிக்கி. அப்போ கடை கிட்ட நெருங்க கூட முடியாதா? 3000 ரூபாய் கொடுக்காங்க, 7 மணிக்கு போமோன்னு வந்தனே. இங்க இருக்க கூட்டத்தை பார்த்தா நேத்து ராத்திரியே எங்க நேத்த இருந்து போக போலையே. எதுக்கும் கடை வரைக்கும் போய் பாப்போம். யாத்தே, கூட்டத்தை பார்க்கவே தலை சுத்துதா கடவுளே. எம்மா, இந்த தெரு எவ்வளவு நீளம் இருக்கு, அந்த நீளம் பூரா ஆள் நிக்க. கடை கிட்ட நெருங்க முன்னா 1000 பேர் நீ போக போலையே. கடவுளே, இந்த கூட்டத்துக்குள்ளே என்னன்னு நின்று வாங்க போறோம்னு தெரியலையே. லேசா கால் எடுத்து உள்ள வச்சு போயிடலாம்னு பார்த்தா பாயும் புளி மாதிரிலாம் வராளுவோ. எம்மா, கடை இன்னும் திறக்கவே இல்லை, அதுக்குள்ள சட்டரை உடச்சிக்கிட்டுலாம் நிக்காவோ ஆட்களு. இதுக்குள்ள எங்க வாங்க போறோமோ தெரியலையே கடவுளே. அவ்வளவுதான், இன்னைக்கு வாங்கின மாதிரி தான். நம்ம 4 என்ன நமக்கு முன்னாடி வந்துட்டோம் போல. சாந்தியக்கா? யாரு? சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு, கூட்டத்தை பத்தியா? ஆமாக்கா, இவ்வளவு கூட்டம். மணி 7:30 தாங்க ஆகுது, இப்பவுமே இவ்வளவு கூட்டமா? நீ ஒண்ணு, நான் காலையில 5:30க்கே வந்துட்டேன். 5:30க்கே வந்துட்டீங்களா? பிற உங்க வீட்டு அண்ணனுக்கு சாப்பாடு, இந்த பிள்ளைக்கு சாப்பாடு? நான் நேத்தே சோற பொங்கி தண்ணி ஊத்தி போட்டேன் சின்ன பொண்ணு. காலையில அதை வச்சு தின்னுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு வா காபி கூட குடிக்காம ஓடியாந்தேன் சின்ன பொண்ணு. நம்ம தான் ஆளா நிப்போம் அப்படின்னு வந்து பார்த்தா வருஷம் நிக்கி 3வது தெரு வரைக்கும். ஏக்கா, நீங்க 5:30க்கு வந்துமேக்கா அப்படி கூட்டம் இருந்ததோ? பிற எல்லாரும் ராத்திரியில வந்து கிடந்திருக்காங்க. ராத்திரியே வந்துட்டாள்வளா? ஆமா சின்ன பொண்ணு, ஒரு சொற்றை போட்டுட்டு வந்து இங்க உட்காந்துட்டாள்வலாம். ஏக்கா, அவ்வளவு நேரம் எப்படிக்கா இருக்க முடியுங்கண்ணே? நீ வேற, நான் எல்லாவள்ட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன் எப்படி இருக்கியன்னு. என்ன சொல்றாவோ தெரியுமா? 2 மணி நேரம் ஒரு ஆள் இருக்கணுமா. அதாவது இப்போ புருஷன் உட்காந்துருக்கான்னு வையேன், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவரு போன் அடிக்கவும் பொண்டாட்டி வந்து அங்கே உட்காந்துக்கிட. அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மாமனார் வந்து உட்கார, அடுத்து மாமியார் உட்கார, அடுத்து பிள்ளை உட்காரன்னு இப்படி இடம் பிடிச்சிக்கிட்டு இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காவோ. ஏ கடவுளே. ஏக்கா, அப்படின்னாலும் கடை திறக்க இன்னும் 3 மணி நேரம் இருக்க. அம்மா, நேற்று ராத்திரியில இருந்து நிக்காவோ, அந்த 3 மணி நேரம் நிக்க மாட்டாவளா? 1 2 3000 ரூபாய்ல சின்ன பொண்ணு எல்லாவனும் கணக்கு போட்டு வந்து உட்காந்துட்டா. நமக்கு தான் ஒரு வகையும் தெரிய மாட்டேங்குது. நானும் நேத்தே இந்த மப்பள தலைநகரை வந்து சீட்டு போட சொல்லியிருக்கணும். விட்டுட்டேன் பத்தியா, அதான் இன்னைக்கு அனுபவிக்கேன். இத்தனை கூட்டமும் 10 மணிக்கு அப்புறம் வாங்கி முடிக்கிறதுக்கே 3 4 மணி ஆயிரும். அந்த அன்னைக்கு கடையை சாத்திட்டு அவன் போயிருவான். ஏக்கா, அப்ப டோக்கன் எதுக்குக்கா தரானுவோ? இங்க எவா டோக்கனோட வந்திருக்காங்க? பாதி வேற டோக்கன் இல்லாம தான் வந்திருக்காவோ. டோக்கன் எல்லாம் வெறும் தாள் தானே கிழிச்சு போட்டுட்டு போக வேண்டியதான். நம்ம அதை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்னக்கா இப்படி ஆயிருச்சு? 3000 ரூபாய் வாங்க போறோம்னுலாம் குசியில வந்தேனா? உனக்கே இருந்ததுன்னா எனக்கு எவ்வளவு குசியா இருந்திருக்கும்னு நினைச்சு பாரு. வயிற்றுச்சு சொல்லி மாளல. லேச அந்த குட்டச்சிக்கு நடுவுல பூந்துடலாம்னு பார்த்தேன், ஒரு தள்ளி தள்ளி விட்டுட்டா. கீழே விழுந்துட்டீங்களோ? ஜஸ்ட் மிஸ். அங்கிட்ட ஒரு கம்பி இருந்தது, அதை பிடிச்சிட்டு நிக்க போய் தப்பிச்சேன். இல்லன்னா நான் கீழே விழுந்து இப்ப குறுக்கெலும்பு முறிஞ்சிருக்கும். ஏக்கா, அண்ணன் வரத்தாக்கா வராள்வே? அதையான் கேட்க, தப்பி தவறி உள்ள நுழைஞ்சிட்டோமோ எல்லாவளும் சேர்ந்து தூக்கி வீசிடுவாளோன்னு வச்சுக்கோ. கொலை வெறியில நிக்காள்வோ. அப்ப இன்னைக்கு வாங்க முடியாது போலயேக்கா. ஏக்கா, டீ வேணுமா? டீயா? எனக்குள்ள டீ கடை எதுவும் கிடையாதப்பா. என் கடையில இருந்து 4வது தெருல முக்குல இருக்குல்லக்கா, அந்த கடை தான். அப்படியே அது உங்க கடை தானே? பிறவே டின்னுல வச்சு வித்துட்டு இருக்கிய? வியாபாரத்தை எப்படி பார்த்தா என்னக்கா? நேற்று நைட்டு பூரா எங்க அண்ணன் வந்து வித்துட்டு போனான். இன்னைக்கு பகல் பூரா நான் விற்க போறேன். எத்தனை பேரும் நேற்று ராத்திரியில இருந்தே நிக்காவோ. நமக்கும் வருமானம் ஆச்சு, அவளுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும்ல. நீங்களும் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு நில்லுங்கக்கா. இன்னும் கடை திறந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாமான் தரத்துக்கு சாயந்தரம் ஆயிரும். ஒரு டீ குடிக்கல தரட்டா? வேண்டாப்பா, டீ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சின்ன பொண்ணு இப்ப என்ன செய்ய? சின்ன பொண்ணு என்ன செய்யணும்னா, இந்த கூட்டத்துலலாம் நம்ம நின்று வாங்கிட முடியாது. இன்னைக்கு பேர்வாதி கூட்டம் இன்னைக்கு முடிஞ்சு வச்சுல, இனி நாளைக்கு வந்து வாங்குவோம் பாரு. என்னைய ஏக்கா, எந்த விஷயத்திலையும் பின்வாங்க கூடாதுக்கா. வந்துட்டீல்ல, 2 டீயை குடிங்க. அந்த அன்னைக்கு லைன்ல போய் நில்லுங்க, வேக வேகமா லைன் முடிஞ்சிரும். உங்களுக்கு என்னப்பா 2 டீ விற்கணுங்காண்டி எல்லாம் பேசுவிய? 3வது தெரு வரைக்கும் லைன் நிக்கி. இன்னைக்குள்ள முடியுதா? இன்னைக்கு சாயங்காலம் கடை அடைக்க போற நேரத்துல கூட எங்களுக்கு முன்ன ஒரு லைன் நிக்கும் போல. டீ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சின்ன பொண்ணு வா போவோம். இனி இங்க நின்று என்ன ஆக போகுது? சரிக்கா, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்து வாங்கிக்கிடுவோம். சே, எவ்வளவோ கனவு கண்டுட்டு வந்தேன். எப்பா, நாளைக்கு வந்தாலும் கிடைக்கும்லப்பா? நம்மகிட்ட எப்பவுமே டீ கிடைக்கும்க்கா, நாளைக்கும் கொண்டு வருவேன். ஐயா ராசா, உன் டீ காப்பியே கேட்கலப்பா. ரேஷன் கடையில ஜாமான் வாங்குறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கிடைக்கும்க்கா. 13ஆம் தேதிக்குள்ள வாங்கிடணும் எல்லாரும். அது வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிருவாங்க. 13க்குள்ளயா? சரி, வாங்கிடலாம். அப்ப நாளைக்கு வரோம் நாங்க. கண்டிப்பா வாங்கக்கா. டீ குடிச்சிட்டு தெம்பா நின்று வாங்கலாம். எப்பா, இவன் சரியான ஆளா இருக்கானே. என்ன உலகமா இருக்கு. யாரா இருந்தாலும் எரிததுல புடுங்குறதுக்கு தான் இதாவோ. சட்டுப்பட்டுன்னு கிளம்பி ஓடுவோம். சின்ன பொண்ணு வேற காலையிலேயே இடம் போட போயிருப்பா. எவ்வளவு நேரம் நிக்கால பாவம். சீக்கிரமா நம்ம போயிட்டு அந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் உட்கார சொல்லணும். எங்கனையாது போன் அடிச்சு கேட்போமா எங்க நிக்கான்னு. ஏக்கா? வாலட்சுமி, நான் இப்பதான் சின்ன பொண்ணுக்கு போன் அடிச்சு எங்க நிக்கான்னு கேட்போன்னு பார்த்தேன். பூமாரி பள்ளியிடம் போயிட்டாளா? போயிட்டாக்கா. சரி லட்சுமி, ஒரு போன் போட்டு கேட்டுட்டு எங்க நிக்காளுன்னு கேட்டுட்டு விரசலா போவோம். பண்ணுங்கக்கா. என்னாச்சுக்கா?
ஃபுல் ரிங்காயி கட் ஆயிட்டு எடுக்க மாட்டேக்கல. ஒருவேளை கூட்டத்துக்கு போன கொண்டு போக வேண்டாம்னு வீட்டில் போட்டு போயிட்டாளா? போன் இல்லாம தான் ஒரு பக்கம் போக மாட்டாள்வல 2 பேரும். சரசக்கா, என்ன சின்ன பொண்ணு, மணி 9:30 ஆகுது, இங்க நிக்க போவலையா நீ? முன்னாடியே இடம் போட போறேன்னு சொன்னல. ஆமா, நான் 7 மணிக்கு போனேன் இடம் போடுறதுக்கு. 4 மணி 5:30 மணிக்கே போயிருக்கு. அங்க இடம் இருந்தா தானே போட. என்ன சொல்லியா சின்ன பொண்ணு, சாந்தி 5:30க்கே போயிட்டாலோ? ஆமாக்கா, கூட்டம்னா கூட்டம். ஏ அப்பா, நம்ம ஊர்ல முக்காவாசி அங்கதான் நிக்காள்வ. கடையில இருந்து 3வது தெரு முக்கு வரைக்கும் ஆள் நிக்கிக்க. என்ன சொல்லியா சாந்தி? ஆமாக்கா, சற்று முழுக்க ஆளா நிக்காளுவோ. அதுல இருந்து பாத்தியப்பனா ஆம்பளையாளு பொம்பளையாளு எல்லாம் சேர்ந்து 3வது தெரு முக்கு வரைக்கும் ஆள் நிக்கி. 10 மணிக்கு கடையை திறந்தாலும் கூட மத்தியானம் 4 மணிக்குள்ள பாதி கூட்டம் தாங்க முடியும். மீதி கூட்டம் ஏமாந்து வீட்டுக்கு தான் போகணும். அவ்வளவு கூட்டம் நிக்கி. ஐயே, அப்ப இன்னைக்கு வாங்க முடியாது. அப்ப டோக்கன் எல்லாம் அங்க ஒருத்தையும் பாக்கலக்கா. டோக்கனே இல்லாம நிக்கவாதான் முன்னாடி வரிசையில நிக்கா. முதல் ஆளா அவ்வளவுதான் வாங்கிட்டு போறாள். இதெல்லாம் ஒரு பேருக்கு தான் கொடுக்காங்க. போ, விளங்கி போச்சு. அப்படியே விட்டுற முடியாதுல சந்தி. 3000 ரூபாய்ல 13ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்காம்க்கா. எப்படியும் நம்மளால இன்னைக்கு பகல்ல வாங்க முடியாதுக்கா. ராத்திரி நேரம் வேணா நம்ம வீட்டு ஆம்பளை ஆட்களை போய் அங்க இருக்க சொல்லுவோம். காலம்பரை நம்ம போய் அதுல நின்னுக்கிடுவோம். அப்படித்தான் நாளைக்கு வாங்க முடியும். இது நடுராத்திரி எவ்வளவு அங்க இருக்க சொல்லவா அந்த பணியில? வேற வழி இல்லக்க. போ, 3000 ரூபாய் இப்ப போறோம் வாங்க போறோம்ல நான் நினைச்சிட்டு நிக்கேன். அப்படிதாம்க்கா நானும் போனேன். போய் பார்த்தா என்ன சாக்குங்கிய எனக்கு. லைனு போது அனுமான வாழ மாதிரி போய்கிட்டே இருக்குக்க. சரி விடுங்கக்கா, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு வாங்கிக்கிடுவோம். நமக்குன்னு இருக்கிறது எப்படினாலும் நமக்கு கிடைச்சே தீரும். ரூபாயாவது நமக்கு கண்டிப்பா தந்துருவாங்கன்னு வச்சுக்கோ லட்சுமி. அரிசி நல்ல அரிசியா கிடைக்கணும்ல. முதலே எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு அடுத்து சரியில்லாத அரிசி வந்துடும். பிற சீனி எல்லாருக்கும் உள்ளது போல தருவானுவோ. கரும்பு நல்ல கரும்பை பார்த்துலாம் முன்ன உள்ள ஆட்கெல்லாம் தூக்கிட்டு போயிடும். நமக்கு பிற சூத்தையால தருவான். அதுக்கு என்னக்கா செய்ய, போய் தொலைது. இப்ப அந்த கூட்டத்துல கிடந்து யாரும் மாயவும் முடியாது. இவ்வளவு சொல்லுதாக்கல. ஒரேடியா நாளைக்கு போய் வாங்கிடுவோம். என் பார்வைக்கு இன்னைக்கே பேர்வாதி கூட்டம் வாங்கிட்டு போயிருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நாளை கழிச்செல்லாம் கூட்டம் இருக்காது. நம்ம பொறுமையாவே போய் வாங்கிடுவோம். சரி லட்சுமி. சரிக்கா, அப்ப நான் வயலுக்கு போறேன். இன்னைக்கு நேரத்தோடய வேலையை முடிச்சாச்சு. ஏன் ரேஷன் கார்டு மட்டும் உங்க வீட்டுல வச்சிருப்பீங்களாக்கா? என் வீட்டுல வச்சிருந்தா பாதுகாப்பு இல்ல. என் வீட்டுக்காரி எப்ப தூக்கிட்டு ஓடுவார்னே தெரியாது. கொண்டா லட்சுமி, என் வீட்டுல இருக்கட்டும். நாளைக்கு போகும்போது சேந்தாக்க எடுத்துட்டு போவோன்னு. சரிக்கா. விடிஞ்சதும் கையில ரூபாயை வாங்கிடலாம்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சே. பூரணி, சீக்கிரம் வாட்டி. வாரம்மா, கொஞ்சம் பொறு. ஏட்டி எவ்வளோ நேரம் தான் பொறுத்துக்கிட்டே நிற்க? நான் வந்துட்டேன், பொறு. சீக்கிரம் கிளம்புனா கிளம்ப மாட்டா. ஒரு 6 மணிக்காவது போய் விளக்கேற்றணும்னு பார்த்தேன். 7 மணி ஆக போகுது. போம்மா. போக மக்களே. என் பிள்ளை தாவணி உடுத்தின பிறகு தான் பார்க்க என்ன அழகா இருக்கு. இருக்கும். இதை உடுத்ததுக்குள்ளே எனக்கு எரிச்சலாக போச்சு. எத்தனை தடவை தான் மடிப்பெடுக்க வரவே மாட்டுக்கு. இதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிட்டு. சும்மா நான் அப்படியே இருந்த மணிக்கு பேண்ட் சட்டையோடு வந்திருந்தா அழகா டைமுக்கு போயிருக்கலாம். நேரம் ஆனாலும் பரவாயில்ல மக்களே. கோயிலுக்கு போகிறதுனா அதுக்குன்னு ஒரு துணிமணி உடுத்தி போனால் தான் நல்லாயிருக்கும். இந்த சுடிதாரு, மேடி, பேண்ட் சட்டை இதையெல்லாம் போடாமல் சேலை கட்டியோ இல்லாட்டி தாவணை உடுத்தியோ போய் பாரு. அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் சொல்லையில் தெரியாதுட்டியே, அனுபவிக்கையில தான் புரியும். நல்லா புரிஞ்சுது போ. சட்டை ஒரு பக்கம் சரிவட்டு வர மாட்டுக்கு ஊக்க வச்சு மாட்டி வச்சிருக்கேன். இந்த தாவணியை போடுறதுக்குள்ளே போதும் ஆயிட்டு மடிப்பே நிற்க மாட்டுக்கு. அதுக்கு வேற ஊக்க தேடி இருக்கேன். நான் பாடுபடுறதுக்கு அழகாக ஒரு சுடிதாரோ மெடியோ இல்லாட்ட பேண்ட் சட்டையோ போட்டு போயிடலாம். எதுக்கு இத்தனையும் தேடிக்கிட்டு? அடிக்கடி கெட்டுனா பழகிரு மக்களே. ஆமாம், பழகுச்சு. கல்யாணம் ஆகி புள்ள குட்டி பெற்றவளே தாவணி போடுதா தெரியுமா? யாருமா இந்த காலத்தில் தாவணிலாம் போட்டுக்கிட்டு இருக்கா? உனக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. போனை வச்சுக்கிட்டு இருக்கவளுக்கு. உன் கூட ஒருத்தி படித்தா தெரியுமா? அவளுக்கு அக்காவுக்கு 2 பிள்ளைகள் இருக்குட்டி. அவள் இப்போ பார்த்தா கோயில் குடிக்கு வந்தவா என்னத்தையோ லெஹங்காவோ என்னமோ சொல்லுதாவோ. லெஹங்காவா? அதான் இப்போ தீபாவளிக்கு நான் உடுத்திருந்தோம்ல. அதே மாதிரி தான். அதை உடுத்திட்டு தீதாட்டி 2 பிள்ளைக்கு அம்மை. எம்மா, அதை லெஹங்காங்கிறது இப்போ ட்ரெண்ட் இல்லாமா? என்னத்த ட்ரெண்டு? ஒரு ட்ரெண்டும் கிடையாது. பழைய தாவணி தான் அது. அந்த மாடெல்லாம் இந்த பிறத்திருந்து முன்ன திருப்பி போட்டு அதுக்கு பேர் லெவங்கான்னு பேர் வச்சிருக்காவோ. அவள் 2 பிள்ளை பெற்ற பார்த்தா அப்படி உடுத்திட்டாலேதா. நம்மள மாதிரி தாவணியுமே அப்பப்போ போடுதாள்வல. கேட்டால் போட்டோ எடுத்து போட போகிறோம். ஏதோ ஒரு கிராம் இருக்கும், அந்த கிராமில் போட போகிறோம் கால்வோ. இன்ஸ்டாகிராமா? அதான். அது வாய்க்குள்ளேன்னு நுழைய மாட்டுக்கு. அதில் என்னமோ போடுறோம்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டும் ஜாடிக்கிட்டு அலைதாள்வோ. நீ எப்போ பார்த்தாலும் ஒரு போனை வச்சுக்கிட்டு பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் ஆம்பளை பையனாக்க அலைஞ்சிட்டு கிடக்க. 4 பேரை பார்த்தா திருந்தலாம்லாட்டி. சரி போதும், ஆரம்பிக்காத. நீ சொன்னு தானே நான் இப்போ தாவணி உடுத்திட்டு வந்து நிற்கேன். சீக்கிரவா, முதல்ல கோயில் போயிட்டு வரணும். எப்படா வீட்டுக்கு வருவோம், எப்படா இதெல்லாம் கழட்டி போட்டு மறுபடியும் ஃபேண்ட் சட்டையே போடலான் இருக்கு. உனக்கு என்ன, நீ பேசுவ? உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாட்டி. பொண்ணா பிறந்தவா என்ன நாகரிகம் வந்தாலும் ஒரு தாவணி உடுத்தினா அது தனி அழகு தெரியுமா? சரி இருந்துட்டு போதுமா, பாடம் நடத்தாத. வா போவோம். எம்மா வந்துட்டியாப்பா ராசா? காலையில் உரிச்சுட்டு போனேன். இப்போ தான் வீட்டுக்கு வர. என்னல எம்மா, நாங்கள் பக்கத்து கிரவுண்டில் தானம்மா விளையாட போனேன். அதுக்குன்னு அங்கேயே வாழ குடியிருப்ப. மத்தியானம் சோறு திங்கக்கு வந்திருக்கியால? எம்மா, வயல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரியாணி கடையில் போய் சாப்பிட்டோமா, அதான் வீட்டுக்கு வரல. அப்படியே அதுக்கு ஏதுருவா? அது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் எங்களுக்குள்ளே இருக்கும். எப்படியோ ரூபாயை கொடுத்து சாப்பிட்டு வந்தேன். எப்படியோ எப்படி சாப்பிட முடியும்? எம்மா, இவன் உன் கடுகு டப்பால இருந்தெல்லாம் ரூபாய் எடுக்க நான் பார்த்தேன். அதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் பெட் மேட்ச் விளையாடுதேன், குவாலிக்கா வாங்குதேன், பந்து வாங்குதேன், கிரிக்கெட் பேட் வாங்குதேன்னு சொல்லிட்டு அலைதான். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. அவன் அப்பெல்லாம் எடுக்க மாட்டான். டீ
நீ நினைச்சுக்கிட்டே ஈரி. அவன் அம்புட்டையும் எடுத்துட்டு ஓடுறது எனக்கு நல்லாவே தெரியுது. உனக்கு தான் ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. ரூபாயை ஒரு இடத்த வச்சுட்டு ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருக்க. அவன் அதை சாக்கா வச்சு ரூபாயை எடுத்துட்டு ஓடிடுதான். வாயை மூடு. நான் ஒன்றும் அப்படி கிடையாதுன்னு. பிறையாமல நேரத்து கடுகு டப்பா உருட்டிட்டு கிடந்தா உள்ள துட்டு கிடக்கான்னு தானே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. பிறகு எதுக்குல அடுப்படியில் வந்து ஒவ்வொரு டப்பாவா திறந்து பார்க்க சமையலா பண்ண போற? இல்லை அக்கா சொல்றது உண்மையா? ரூபாயெல்லாம் எடுக்கியா நீ? நடிக்காதம்மா. உன் அவன் தான் எடுக்காமனு உனக்கும் தெரியும். அவன் தப்பே பண்ணாலும் ஒன்றுமே செய்யாதவனக்கா நல்ல மாதிரியே பூசி முழுகுவேன். எப்படிம்மா அப்படி நடிக்க? ஆமாம் நடிக்காவே. அவன் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சா தானட்டி. நானே எனக்கு தெரிஞ்ச 1-2 கணக்கு வச்சு தான் நோட்டை எண்ணி வைப்பேன். அவனுக்கு ரூபா வேணும்னா தான் என்கிட்டயே கேட்பானே. அப்படி சொல்லுமா. அவளுக்கு நீ என் மேலே பாசமாக இருக்க பிடிக்கவே இல்லைம்மா. அதான் அப்படி ஒன்றுலாட்ட ஒன்று சொல்லி நம்ம 2 பேருக்கும் சண்டை இழுத்து விடுதா. சரி நீ ரொம்ப நல்லவனா இருந்தா சரிதான். சரி இப்போ கோயிலுக்கு வரியா? அங்கே கூட கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு வரியா? இங்கே தான் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு. நான் வரல. நான் தான் பிரியாணி சாப்பிட்டோம்னு சொன்னோம்ல. நீங்கள் போயிட்டு வரும்போது எனக்கு பிரசாதமாக எனக்கு வாங்கிட்டு வா. என்னைக்காவது கோயில் குளத்துக்கு வரதுக்கு ஆசைப்படுதியால? ஊர் சுற்றிக்கிட்டே தானே தெரியுதே. ஏம்மா நான் பயல்களோட அடிக்கடி கோயிலுக்கெல்லாம் போகாதாம செய்தேன். ஆமா நீ பிரியாணி கடைக்கு தான் அடிக்கடி போவே, கோயிலுக்கா போவே? அப்படியெல்லாம் இல்லைன்னே. இல்லை அவ சொல்லுத மாதிரி அடிக்கடி பிரியாணி கடையில் போய் திங்காதல. அவன் என்ன எண்ணெயை ஊற்றி செய்யறானோ தெரியாது. ஏம்மா அவ சும்மா சொல்லியாம்மா. வீட்டுக்குள்ளே கிடக்க அவளுக்கு என்னம்மா தெரியும்? என்னமோப்பா கடத்தி இவனை தின்னுட்டு என்னமோ வயிறு வலின்னு வந்து நிற்காத. சரி நான் அக்காவும் கோயிலுக்கு போகிறான். வீட்டை பார்த்துக்கோ என்ன. அப்போ இன்னொரு 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வருவாவே. சரி சரி போங்க. எட்டி வா போவோம். அப்பா நைட் டைமில் கோவில் கோவரத்துக்கு நடுவில் இப்படி வானத்தில் இருக்க நட்சத்திரத்தை பார்த்து ரசிக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது. இந்நேரமும் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கிறதுனால அந்த அழகெல்லாம் நம்ம ரசிக்காமலே விட்டுருதோம் போல். எவ்வளோ நேரம்னாலும் பார்த்துட்டே இருக்கலாம். ஆமா சார், நான் கிளம்பிட்டேன். நாளைக்கு பார்த்துக்க. ஐயோ சாரி. பூரணி, என்ன சார் திடீர்னு கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? சாமியை பார்க்கலான்னு வந்தேன். பார்த்துட்டேன். பார்த்துட்டீங்களா? அதுக்குள்ளேயா? இல்ல இனிமே தான் பார்க்கணும். நீங்க? நாங்களும் இப்போ தான் கோயிலுக்குள்ளே வந்தோம். அம்மா விளக்கேற்றணும்னு விளக்கெல்லாம் வாங்க போயிருக்கா. அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஏற்கனவே நீங்க அழகுதான். இதுல இந்த தாவணி கட்டவும் ரொம்ப அழகா தெரியுறீங்க. தேங்க்ஸ். உங்களை பார்த்தே எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் நீங்க அங்க வாரதே இல்லை. முன்ன மாதிரி வரலாம்லாங்க. வரேங்க, டைம் கிடைக்கும் போது வரேன். கடவுளே ரொம்ப நன்றி. நல்ல சான்ஸு. இன்னைக்கு விட்டுறக்கூடாது. எப்படியாவது நம்பர் வாங்கிடணும். அதுக்கு பிறகு ஃபோனில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நம்ம மனசில் உள்ளதை சொல்லிட வேண்டியதான். ஆனால் நம்பர் கேட்டால் கோச்சிக்கிடுவாங்களோ? பேசாமல் போயிட்டா என்ன செய்ய? இல்லை என்ன ஆனாலும் சரி நம்பர் தாங்கன்னு கேட்டே ஆகணும். என்ன பழத்த யோசனையா இருக்கு? ஒன்றும் இல்லை. உங்கள் மொபைல். புரணி விளக்கெல்லாம் வாங்கிட்டோம். டீவா போவோம். சரிம்மா. இம்மா இவங்கள ஞாபகம் இருக்கா? ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தோம்ல. ஆமாம்மா. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ப்பா. சரி வா பூரணி, விளக்கு வைக்கணும் நேராவது. அந்த போவோம்மா. சரிங்க நான் விளக்கேற்ற போகிறேன். போய் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றிட்டம்மா. நல்லா சாமியை மனசில் நினச்சி கும்பிடு. நல்ல நேரத்தில் என் கழுத்தில் மாலை விழணும் கடவுளே. நல்ல குணமுள்ள ஒரு மனுஷன் தான் எனக்கு புருஷனா அமையணும்னு வேண்டிக்கோ. ஏம்மா அப்போ நீ கல்யாணத்துக்காண்டி தான் இப்படி விளக்கேற்ற கூட்டு வந்திருக்கேன் என்னம்மா? ஏட்டி கோயிலாச்சேன்னு பார்க்கேன். விளக்கேற்றி வச்ச இடத்துல என்னமோ ஏச வச்சிடாத. ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி மனசில் நினச்சி கும்பிடு. வீட்டில் பேச மாதிரி எதுவும் கோயிலில் வச்சு பேச வேலை வச்சுக்கிடாத. பிற நான் கோவப்பட்டு கத்த வேண்டியிருக்கும் பார்த்துக்கோ. சரி சரி கோவப்படாத, நான் கும்பிட்டுக்கிடுதேன். ஒளியிலே தெரிவது தேவதையா, உயிரிலே கலந்தது நீ இல்லையா, இது நெசமா நெசமில்லையா, நினைவுக்கு தெரியலையா, கனவிலே நடக்குதா, கண்களும் காண்கிறதா காண்கிறதா, ஒளியிலே தெரிவது தேவதையா தேவதையா தேவதையா. ஏட்டி அந்த பையன் என்னட்டி நம்ம பேரத்தையே வரான். யாரை சொல்ற? இப்போதான் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னு சொன்னல அந்த பையன்தான். எம்மா அவங்களும் சாமி கும்பிட வந்திருக்காங்கம்மா. நம்ம எப்படி கோயிலை சுற்றி கும்பிடுதோமோ அது மாதிரி அவங்களும் சுற்றி கும்பிடுதாங்க. எனக்கு என்னமோ அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தெரியுது. உனக்கு அப்படி தான் தோணும். நம்ம முன்னாடி வரோம், அவங்க பின்னாடி வராங்க, அதனால உனக்கு அப்படி தெரியுது. ஆனால் அந்த பையனை எங்கேயோ பார்த்த ஞாபகம் மட்டும் எனக்கு இருக்குட்டி. ஆனால் டக்குன்னு ஞாபகம் வரமாட்டுது. இதே தான் அன்னைக்கும் சொன்னேன். சரி அதை விட வீட்டுக்கு போகுமா எப்படி? இல்லை வேற எங்கேயாவது போயிட்டு போகுமா? கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. வா போவோம். 7 மணிக்கு வந்தோம், மணி 7:50 ஆயிட்டு. 8 மணிக்கு நடை அடைச்சிருவாங்க. அதுக்கு முன்னே போயிடுவோம். சரிம்மா. பூரணி
என்ன டக்குன்னு போயிட்டாங்க? ஐயோ, அவங்க அம்மா கூடவே இருக்க போய் நம்ம அவங்க கிட்ட ஃபோன் நம்பர் வாங்க முடியாம போயிட்டேன். பார்த்து ரொம்ப நாள் ஆனதால பார்த்துட்டே இருந்துட்டேன். அவங்க தனியா இருந்தாலும் நம்ம ஃபோன் நம்பர் வாங்க முடியும். அவங்க அம்மாவும் அவங்க கூடவே இருக்காங்க. கடவுளே, பார்க்கலையே பேசலையேன்னு கவலைப்பட்டிருந்தா எனக்கு உங்க கோயில்ல வச்சே பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சது. அப்படியே நம்பரும் கிடைச்சிடணும் கடவுளே. நான் கேட்கறது சரியில்லைதான், இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு முருகா. அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள எப்படியாவது ஃபோன் நம்பர் வாங்கிடணும். ஏட்டி நீ ஃபோனை கொண்டு வந்தியா? இல்லைம்மா, நான் அந்த தாவணி கட்டிட்டு இருந்ததுலேயே ஃபோன் எடுக்க மறந்துட்டேன். அதானே கேட்டேன். நீ போனை தூக்கிட்டு வந்திருந்தா தான் சாமியை பார்க்கறத விட ஃபோன் பார்க்கறது அதிகமாக இருந்திருக்குமே. 100 போட்டாவது எடுத்துகிட்டு போய்க்குள்ள. என்ன நம்ம பிள்ளை திருந்திட்டாலோன்னு நினச்சேன். போனை வச்சுட்டு வந்துட்டியோ அவளை? அதான் பார்க்கலையோ? ஆரம்பிக்காதம்மா, நீ கூப்பிட்டோன்னே நான் கோயிலுக்கு வந்தோம்ல, ஃபோனை மறந்துட்டு வந்துட்டேன். நானும்லாம் ஃபோன் எடுக்காமல் வந்துட்டேன். இந்த கார் டிரைவரு பக்கத்தில் எங்கிட்டும் போயிருக்கானான்னு தெரியலையே. மக்களே, நீ இங்கே நில்லு, அம்மா இப்போ வந்துடுவேண்ணே. நீ அம்மா ஃபோன் எடுக்காமல் வந்தா அவசரத்துக்கு டிரைவர் அண்ணனுக்கு கால் பண்ணணும்னு தெரியாதா? தெரியுமிட்டி, ஞாபகம் இல்லாமல் வந்துட்டேன். சரி, இங்கே தான் பக்கத்தில் டீ கடையில் எங்கேயும் நிற்பான். நான் போய் பார்க்க என்னன்னு. சரி, போயிட்டு வா. அந்த கடைசி கடையில் தான் நிற்பான்னு நினைக்கேன். போய் பார்த்துட்டு வரேன். எப்பா, அவங்க அம்மா போயிட்டாங்க. கிடைச்சது சான்ஸ். எப்படியாவது பேசி நம்பரை வாங்கிட்டு ஓடிடுவோம். பூரணி, ஆ சொல்லுங்க. அப்புறம் நீங்க இப்போல்லாம் கான்டாக்ட்லயே இல்லை, அங்க அந்த அளவுக்கு வர்றதும் இல்லை. அதான் உங்க மொபைல். பூரணி. என்னம்மா? டிரைவர் அவன் மவனுக்கு ஏதோ பொம்மை வாங்கணுமா, வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவான். சரிம்மா. இந்த பே சரியில்லையே. நம்ம எப்போ பிள்ளைகிட்ட இருந்து அங்கிட்டு போகிறோம்னு பார்த்துலாம் வந்து பேசலாம். முதல்ல இவன் இங்கிருந்து அனுப்பிவிடணும். என்ன தம்பி? யாத்தி, என்னதான் கூப்பிடுதாங்களா? தம்பி உங்களை தான். என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாம். நீ யாருக்குப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்க? இல்ல, நான் கிளம்ப வேண்டியதான். யாருக்கும் வெயிட்லாம் பண்ணல. வேற என்ன, போக வேண்டியதானே? ஏன் அப்படி நிற்கிங்க? எம்மா, அவங்க நின்னா உனக்கு என்னம்மா? எதுக்குமா அப்படி சொல்லுத? அதுக்கு இல்லை மக்களே, நம்ம 2 பேரும் நிற்கங்கிறதுக்காண்டியே அவங்க நிற்காங்களோ நம்ம தெரியல. நம்ம தான் 5 நிமிஷத்தில் போயிடுவோமே. அதான் அந்த தம்பி தேவையில்லாமல் இங்கே நின்று நேரத்தை போக்க வேண்டாம்னு தான் போக சொன்னேன். நீங்கள் வீட்டுக்கு போனால் போங்க தம்பி, நாங்கள் காரில் தான் வந்தோம். இப்போ கிளம்பிடுவோம். ஓகேங்க. ஓகே பூரணி, பாய். பாய்ங்க. பார்த்து போயிட்டு வாங்க. ஓகேங்க. இவன் ஆளும் பேச்சும் பார்வையும் நம்ம பிள்ளை மேலே ஒரு கண்ணாவே இருக்கான். இவளுக்கு இது புரியுதான்னு தெரியல. இவன் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சி நல்லவம்னு பேசிக்கிட்டு இருக்கா. அவன் மனசில் என்ன ஓடுதோ யார் கண்டா? இதே பைக்கு இதே ஆரம்பிச்சதும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. யாத்தே, இவன் அந்த பொறிக்கு பையிலே தான். யாரம்மா சொல்லுத? எடி, இவன் தான்ட்டு அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல நின்று ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருந்தான் ரொம்ப நேரமா. நான் யாரு என்னன்னு கேட்கவும் வண்டி எடுத்துட்டு ஓடியே போயிட்டான். சரியான பொறுக்கி போயிட்டீவே.